வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சிரமைத்து உய்வித்த குருவின் மலரடி பாதங்களை தொழுது இந்த இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து அன்பு உள்ளங்களையும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வணங்கி, ஆசான் அருட்தந்தை அவர்களின் கருத்துக்களை சித்திரகுப்தன் என்ற தலைப்பிலே உங்களிடம் பகிர்ந்து கொள்ள உள்ளேன். அன்பர்களே, ஆசான் அவர்கள் நம் உடலை பற்றி விஞ்ஞான பூர்வமாக கூறியுள்ள ஒரு உண்மையை உங்களிடம் மீண்டும் பகிர்ந்து கொண்டு நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். நான் என்ற இந்த கருவுடல் கோடான கோடி அணுக்களால் ஆனது என்பது நமக்கு தெரியும். சிற்றறைகள், செல் என்று அழைக்கப்படுகின்ற இந்த கோடான கோடி சிற்றறைகளின் தொகுப்புதான் இந்த பரு உடல். இந்த உடல் இயங்குவதற்கு ஆற்றல் தேவைப்படுகின்றது. அந்த உயிர் ஆற்றல் இந்த உடலிலே நிலை கொண்டு உடல் முழுவதும் சுற்றி சுழன்று இயங்கிக் கொண்டிருக்கின்றது. கோடான கோடி இறை துகள்களின் தொகுப்புதான் ஒரு உயிர் துகள். இறைத்துகள் சுழலும் போது, உயிர் துகள் சுழலும் போது இறை துகளும் சுற்று சுழன்று கொண்டே இருக்கின்றது. ஆக இந்த மூன்றும் சேர்ந்த இணைப்பு தான் இந்த பரு உடல். பருவுடல் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உடலிலே, இந்த உடலை அமைப்பாக கொண்டு உள்ளே சுழன்று கொண்டு இருக்கக்கூடிய உயிர் உடல், உயிரின் சுழற்சியால் வெளிவரக்கூடிய காந்தம், காந்த உடல் என்ற மூன்றும் சேர்ந்த இணைப்பு தான் நாம் என்று சொல்லக்கூடிய இந்த உடலை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நாம். ஆக இந்த மூன்றும் சேர்ந்த தொகுப்பு தான் நாம். மேலும் ஒரு விஞ்ஞானம் நமக்கு தெரியும். எங்கே எது ஒன்று சுற்று சுழன்று கொண்டிருந்தாலும் அதன் சுழற்சியினால அது தனக்குள்ள ஒரு மையத்தை ஏற்படுத்தி கொள்ளும். அப்படி ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த மையம், அமையக்கூடிய அந்த நியதிக்கு பெயர் துல்லிய சமதள சீர்மை, ஸ்பெசிபிக் கிராவிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அந்த நியதி எல்லா இடத்திலும் எல்லா சுழற்சியும் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுதும் தவறாமல் அந்த இயற்கை நியதி நடந்து கொண்டே இருக்கும். அப்படி நம் உடலிலே உயிர் சுற்றி சுழன்று கொண்டிருக்கிறது. இறை துகள்கள் இருந்து வெளிவரக்கூடிய காந்தம் சுழன்று கொண்டிருக்கிறது. அதனால இந்த துல்லிய சமதள சீர்மை என்ற நியதியின்படி ஒரு மையத்தை அது ஏற்படுத்தி கொள்கிறது. இதுல பரு உடல் திடமானது, அதை விட லேசானது உயிர், அதையும் விட மிக மிக லேசானது காந்தம். இப்போ உயிரும் காந்தமும் கண்களுக்கு தெரியாத அலை நிலையில் சுழற்சி கொண்டுள்ளது. இறைநிலைக்கு இரண்டு தன்மைகள் எப்பொழுதும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் என்பது நமக்கு தெரியும். ஒன்று தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல், மற்றொன்று அந்த சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலினால் திணிவு பெற்று எழக்கூடிய விலக்கும் ஆற்றல், அட்ராக்டிவ் அண்ட் ரிப்பல்சிவ் ஃபோர்சஸ். இந்த நிலையில இப்போ கண்ணுக்கு தெரியாத அலை வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த உயிர்த்துகளின் சுழற்சி காந்தத்தின் சுழற்சியினால, எல்லாம் வல்ல அருட்பேராற்றலின் சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலினால அவை திணிவு பெற்று தனக்குள்ளே ஒரு மையத்தை ஏற்படுத்தி கொள்கிறது. ஒர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அப்படின்ற நிலையில அப்படி திணிவு பெற்ற காந்தத்தின் மையமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் அந்த ஜீவனின் உடலின் மைய பகுதியில் ஏற்படுகிறது. அதுதான் கருமையம் என்று ஒரு சிறப்பான பெயரோடு அழைக்கப்படுகின்றது. இந்த ஜீவகாந்த அலை திணிவு பெற்ற நிலையாக உள்ள இந்த கருமையம் சுழன்று கொண்டிருக்கக்கூடிய உயிர் துகள்களையும் அந்த மையத்தில் ஈர்த்து வைத்துக் கொள்கிறது. ஆக உயிருக்கும் ஆன மையமாக அது மாறுகிறது. அதே போல இந்த உடலில் சுரந்து கொண்டிருக்கின்ற, உற்பத்தி ஆகின்ற ஜீவ வித்து குழம்பும்
அந்த இடத்திலேயே நிலை கொள்வதால் இந்த மூன்றும் சேர்ந்த, மூன்றும் ஒருங்கிணைந்த, ஒன்றால் ஒன்று சிறப்படைகின்ற இடமாக இந்த கருமையம் என்று சொல்லக்கூடிய ஜெனடிக் சென்டர் அமைகின்றது. ஒவ்வொரு ஜீவனின் மையத்திலும் இருக்கக்கூடிய இந்த கருமையம், இந்த மூலாதாரம் என்று நாம் அழைக்கின்ற அந்த இடம் மிக மிக சிறப்பு வாய்ந்த இடமாக இருக்கின்றது. பருவுடலின் வளர்ச்சிக்கு தேவையான உயிர் சுழற்சியின் ஜீவகாந்த அலையின் இந்த பருவுடலின் இயக்கத்தால், உடல் மன இயக்கத்தால் செலவழிந்து கொண்டே இருக்கக்கூடிய காந்த ஆற்றலை, உயிர் ஆற்றலை நாம் உடல் மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கு, திணிவு பெறுவதற்கு பசி என்ற உணர்வு, அதனால் உணவு உட்கொள்வது, உணவு 7 தாதுக்களாக மாறுவது, 7வது தாதுவான விந்துநாத சக்தியில் உயிர் துகள்கள் உற்பத்தி ஆகுவது, சுழன்று கொண்டிருக்கக்கூடிய உயிர் துகள் அந்த விந்துநாதத்தில் வந்து மோதி ஆற்றலை பெற்று மீண்டும் திணிவு பெற்று சுழலுவது என்று தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஒரு இயக்கம். ஆக நம்முடைய உடல், உயிர், ஜீவகாந்தம் இந்த மூன்றும் ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒன்றை ஒன்றால் காத்தும் சிறப்புற்றும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இயக்க மையமாக இது இருந்து கொண்டிருக்கின்றது. சிறப்பான பெயர் கரு மையம். கரு என்றால் இறை நிலை. அந்த தெய்வமே, அந்த இறையே தன்னிருக்க சூழ்ந்த ஆற்றலாலும் நுண் அதிர்வாலும் நொறுங்கி இறை துகளாகி விண்ணாகி பஞ்ச பௌதீகங்களாகி மூலகங்களாகி கோடான கோடி தோற்ற பொருட்களாகி நாம் வரை வந்திருக்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் அடிப்படை அந்த தூய பெருவழிதான். அதிலிருந்து வந்த முதல் தன்மாற்ற நிலையான அந்த இறை துகளே நம்முள்ளே காந்தமாக அமைந்திருப்பதால் முன்னோர்கள் மிகச் சிறப்பாக தெய்வத்தின் இடம், தெய்வம் மையம் கொண்டுள்ள இடம் என்று அதற்கு கரு மையம் என்று பெயரிட்டார்கள். ஆக அந்த இருளும் உற்பத்தியும் ஆக்கமும் நிறைவும் பெற்ற ஒரு இடமாக அந்த கருமையம் மிகச் சிறப்பான ஒரு பெயர் பெற்று நம்முள்ளே அமைந்திருக்கின்றது. இந்த கருமையம் நாம் இறைநிலையுடைய 2 தன்மைகளால் அது மையம் கொண்டதான் பார்த்தோம். தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலாலும் விளக்கும் ஆற்றலும் அந்த காந்தத்திற்கு அதனுடைய தன்மையாய் கருமையத்திலும் இருப்பதனால இங்கே நடைபெறக்கூடிய நம் உடல், உயிர், மனம் கொண்டு நாம் செய்யக்கூடிய அத்தனை செயல்களையும் தன்னுள்ளே சுருக்கி இருப்பாக வைத்துக் கொள்கிறது. இருக்க ஆற்றலினால் தகுந்த நேரம், காலம், தொடர்பு கொள்ளும் பொருள் அல்லது நபர் இந்த சூழலுக்கு ஏற்ப தன்னுள்ளே பதிவு செய்து வைத்துள்ளதை எடுத்து விரித்து காட்சியாக, சொல்லாக, எண்ணமாக, செயலாக மலர்த்தி விருத்தி காட்டுகிறது. ஆக இந்த 2ம் தொடர்ந்து அந்த கருமையத்திற்குள்ளே நடைபெற்று கொண்டே இருக்கக்கூடிய செயல்களாக இருக்கு. ஆக இப்படிதான் இந்த ஜீவகாந்த களம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய கருமையத்திலே தொடர்ந்து நாம் செய்யக்கூடிய, நாம் எண்ணக்கூடிய, நாம் பேசக்கூடிய அத்தனை விஷயங்களும் பதிவுகளாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றன இருக்க ஆற்றலினால். அப்படி இருக்க ஆற்றலினால் சுவாமிஜி ரொம்ப அழகா சொல்றாங்க ஒரு பாடல்ல, பசு ஒன்றை காண்கின்றேன் கொசுவாக என் கண்களில் புள்ளியாக தெரியுது அப்படின்னு சொல்லி அந்த பாடலை சொல்ல ஆரம்பிப்பாங்க. எப்படி ஜீவகாந்த கருமையம் மூளையின் வழியாக மனமாக இயங்குது, அதே மனம் மூளை செல்களின் வழியாக இதை பதிவு செய்து நம் கருமையத்தில் பதிவு செய்கின்றது அப்படின்றத நமக்கு விளக்கும் விதமாக அந்த பாடல் அமைந்திருக்கும். அதுல பார்க்கும்பொழுது எந்த ஒரு காட்சியை நாம் பார்த்தாலும் கண்களிலிருந்து வெளியே செல்லக்கூடிய அந்த ஆற்றல் அந்த காட்சியின் மேல மோதுது, தடை ஏற்படுது. அந்த காட்சியை அப்படியே வாங்கி கொண்டு வந்து கண்களில் பிரதிபலிக்குது. அதை மூளை செல்கள் அதை மேலும் அதை சுருக்கி இறுக்கி நம்மளுடைய ஜீவகாந்த ஓட்டத்தில் கலக்குது. அப்படியே அதை கருமையும் ஈர்த்து தன்னுள்ளே இருப்பாக வைத்துக் கொள்கிறது. இப்படிதான் போய் பதிவாகிறது. இதையே நாம் தேவைப்படும் பொழுது அந்த பசு எண்ணமாக நம் மனதிலே வரும் பொழுது மூளை செல்கள் மோதுது. எந்த பசுவை நாம் பதிவு செய்திருக்கிறோமோ அது காட்சியாக மனக்கண்ணில் விரியுது. இப்போ எத்தனை முறை வேண்டுமானாலும் நாம் இதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி பார்த்து கொள்ளக்கூடிய வகையிலே இந்த பதிவுகள் நம்மிடையே அமைகிறது அப்படின்றத நாம புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல்
நாம் உண்ணக்கூடிய உணவு நம்முடைய கருமையத்தை சிறப்படைய செய்கிறது. எந்த விதமான உணவுகள் நாம் சாப்பிடுறோமோ அந்த விதமான தன்மையில நம்ம உடம்புல ரசாயன மாற்றம் ஏற்படுது. இந்த ரசாயன மாற்றம் நம்மளுடைய ஜீவகாந்தத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி அதன் தன்மையாய் மாற்றுது. அப்போ உணவின் மூலமாக நம்முடைய கருமையம் சிறப்படைந்து கொண்டே இருக்கின்றது. நம்முடைய எண்ணத்தின் மூலமாக இந்த கருமையம் சிறப்படைகின்றது. நம்ம என்ன மாதிரி எண்ணுகிறோமோ அதற்கேற்ற மாதிரியான ரசாயன மாற்றங்கள், நல்ல எண்ணத்துக்கு ஏற்ப நல்ல ரசாயன மாற்றங்கள், இல்ல தீமை நினைக்கக்கூடிய எண்ணத்திற்கு ஏற்ப தீமை செய்யும் ரசாயன மாற்றங்கள் இந்த உடல்ல ஏற்படுது. அந்த தன்மை அகைன் நம்மளுடைய கருமையத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துது. இப்படி கருமையம் என்பது 3 இயற்கை காரணங்களாலும் 3 செயற்கை காரணங்களினாலும் தொடர்ந்து மாற்றத்துக்கு உட்படுத்தி கொண்டே இருக்குது. அதனாலதான் இந்த நிமிஷம் இருக்கிற கருமையம் அடுத்த நிமிஷம் இல்ல, இதற்கு முன்னாடி இருந்த கருமையம் போல இப்ப இருக்கானா இல்ல. தொடர்ந்து நம்மளுடைய எண்ணத்தினாலும் செயல்களினாலும் சொல்லினாலும் இது சிறப்பு அடைந்து கொண்டே இருக்கக்கூடிய தன்மையாய் அது இருக்கு. ஏன்னா அது எல்லாவற்றையும் ஈர்த்து வைத்து கொண்டே இருப்பதினால் இது மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய தன்மையில அது இருக்குது அப்படின்னு நம்ம பாக்குறோம். இப்படி இதனுடைய உணவு, நம்மளுடைய கரு அமைப்பு, பிறந்த பொழுது தாய் தந்தையின் மூலமாக நாம் எதை பெற்றுக்கொண்டு வந்தோமோ அது நம்முள்ள இருப்பாக இருந்து அதன் தன்மை நம்மிடையே வெளிப்படுது. அதே போல ககனத்தில் உலவும் கோள்களின் நிலை, அப்போ கோள்கள் இருந்து வரக்கூடிய ஆற்றல் நமக்குள்ள மோதி நாம பிறக்கும் பொழுது எந்தெந்த கோள்கள் எந்தெந்த நிலையில் இருந்ததோ இப்ப எந்தெந்த நிலையில் இருக்கோ அதற்கேற்ப இந்த ரசாயன மாற்றங்கள் நடைபெற்று நம்முள்ளே நன்மையாகவோ தீமையாகவோ வெளிப்பட்டே கொண்டிருக்கின்றது. இதுவும் நம்முடைய கருமையத்தின் ஒரு சிறப்பை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. அதே போல நம்முடைய சொல், நம்மளுடைய செயல் தற்செயலாக நம்மளுடைய அறியாமையினாலோ அலட்சியத்தினாலோ ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய பாதிப்புகள் என்று இவை அத்தனையும் நம்முடைய கருமையத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றன. அப்போ இவை அத்தனையும் கருமையத்தில் பதிவாகுது, இவை அத்தனையும் கருமையத்தில் இருந்து வெளிப்படுகின்றது. பதிவு ஆகும் பொழுது நாம் என்ன நிலையில இருக்கிறோம் தெரியல, என்ன விதமான ரசாயன மாற்றம் ஏற்படுது, அது நல்ல விதமா நம்மளால உணர்ந்து கொள்ள முடியுதா அந்த ரசாயன மாற்றத்தை, இல்லை அது பொருந்தாத உணர்வை ஏற்படுத்துதா நாம கவனிக்க தவறுறோம். ஆனா மிக நிச்சயமாக அந்த பதிவு விளக்கும் ஆற்றலால் வெளிப்படும் பொழுது வெளியேறி நம்முள்ளே அது என்னவாக விளைவு தருகிறதோ அப்ப அந்த ரசாயன மாற்றம் நமக்கு பொருத்தமானதாகவும் பொருத்தம் இல்லாததாகவும் மாறி நன்மையாகவும் தீமையாகவும் அந்த உணர்வுகளை நம்மை அனுபவிக்க வைக்கின்றது. ஆக எதை பதிவு செய்கிறோமோ, எதை எந்த அலைநிலையில் எந்த ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தி உள்ளே பதிவு செய்கிறோமோ அதுதான் வெளிப்படுது. அப்பொழுதுதான் நாம இன்பம் துன்பம் என்ற 2 வெவ்வேறு நிலைகளுக்குள்ளும் போய் ரொம்ப கஷ்டமா இருக்கு, இல்ல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன், இன்பமா இருக்கேன் அப்படின்னு சொல்றோம். ஆக இது ரெண்டுத்திற்கும், இந்த 2 விளைவுகளுக்கும் காரணம் நம்மளுடைய எண்ணம், சொல், செயல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவை அத்தனையும் நம்முள்ளே இருப்பாக இருத்தி வைக்கப்படுகிறது. தகுந்த காலம் ஏற்படும் போது நம்முள் இருந்து வெளிப்படுகிறது அப்படின்னு. இதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் சஞ்சித்த பிராரப்த ஆகாமிய கர்மா என்று சொன்னார்கள். இன்னும் சிறப்பாக வினை பதிவுதான் தேகம். இந்த மாதிரியான முன்வினை, நல்வினை பதிவுகள், தீவினை பதிவுகள் இதையெல்லாம் மிச்சம் இருப்பதனாலதான் மனித பிறவியாக பிறவி எடுத்திருக்கிறோம். இந்த பிறவி வந்ததற்கே காரணம் இந்த வினை பதிவுகள் தான் என்று நல்லா நமக்கு தெளிவாக புரியுமாத விதத்துல வினை பதிவுதான் தேகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக இந்த வினைகள் நம்முள்ளே 2 விதமாக தமிழ்ல சொல்லும் போது பழவினை புகு வினை அப்படின்னு சொல்லுவாங்க. பெற்றோர்கள், முன்னோர்கள், அதாவது நம்முடைய அறிவு முதல் நம்முடைய தாய் தகப்பன் செய்தது வரை இவ்வளவு பெரிய தொகுப்பும் சேர்ந்ததுதான் பழவினை. இப்ப நாம புகுவினை அப்படின்றது நாம் பிறவி எடுத்த பிறகு 3 வயது முதல் இன்று வரை நாம் செய்த செயல்கள் அத்தனையும் நம்முடைய வினையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த வினைகள் எல்லாம் தான் நம்மளுடைய வாழ்வின் தரமாக
நன்மை தீமையின் அனுபவங்களாக நம்முள்ளே பிரதிபலித்து கொண்டிருக்கிறது என்ற உண்மையையும் நாம் புரிந்து கொள்ளணும். அப்ப இந்த பதிவுகள் நம்மிடையே எந்த விதமாக செயல்படணும், எந்த விதமான பதிவுகளை நாம் நம்முள்ளே ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படின்றது 3 வயதில் கட்டமைக்கப்படுகின்ற நம்முடைய மனம் என்ற புலனை கொண்டு நாம் தெரிஞ்சுக்கலாம். இப்ப 3 வயசுல இருந்து ஒரு 7 வயசு வரையும் கூட ஒரு குழந்தையாக தான் இருக்கிறோம். நமக்கு நல்லது கெட்டது தெரியல. ஏற்கனவே நாம் பெற்றோர்களிடம் வந்திருக்கக்கூடிய அந்த சஞ்சித கர்மா நம்மிடம் இருக்கிறது. இப்ப நாம நல்லவராவதும் தீயவராவதும் நம்மளுடைய சூழல், நாம் இருக்கக்கூடிய இடம், நம்முடைய வளர்ப்பு, நம்மை வளர்க்க யார் பொறுப்பெடுத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய மனநிலை, அவர்களுடைய தன்மை அத்தனையும் சேர்ந்து இந்த ஆரம்ப நிலையில நம்மளுடைய எண்ணத்திற்கும் சொல்லுக்கும் செயலுக்கும் காரணமாக இந்த சஞ்சித கர்மாவோடு சேர்ந்து இணைந்திருக்கு. ஏன்னா ஒரு குழந்தை அறியா பருவத்தில் உருவாகக்கூடிய இந்த மனம் என்பதை கட்டமைக்கக்கூடிய பொறுப்பு அதை சுற்றியுள்ளவர்களை சார்ந்துள்ளதாக இருக்கு. அப்ப அந்த குழந்தை நல்ல குழந்தையாக, நல்ல தன்மையோடு இருக்கக்கூடிய குழந்தையாக அமையணும் அப்படின்னா அந்த சூழல் பெற்றோர்கள் அமைத்து கொடுக்க வேண்டியது மிக முக்கியமாக இருக்கு. ஏன்னா எந்த உண்மை 3 வயதில் தான் ஒரு தனி மனிதனாக தனித்துவமாக கருமையத்தில் அந்த பதிவுகள் மனம் என்பதின் மூலமாக மனம் உருவாகக்கூடிய அந்த காலகட்டத்துல அப்பொழுது இருந்து ஏற்பட துவங்குது அப்படின்ற உண்மை நமக்கு தெரிய வேண்டும். அப்ப இந்த 3 வயசுல உருவாகிற இந்த மனம் அப்படியே ஒரு வளர்ந்து ஒரு 20-21 வயசுலதான் தன்னியல்பாக முழுமை அடைந்து தன்னிச்சையாக நல்லது கெட்டது நன்மை தீமை தரத்தக்க செயல்களை ஆராய்ந்து அதுல இருந்து தானே இயங்கக்கூடிய ஒரு தன்மைக்கு அது வருது. ஆனாலும் 21 வயசுலதான் அது தன் முழுமை பெறுதுனாலும் 3 வயசுல இருந்து செய்யக்கூடிய அத்தனை செயல்களுக்கும் அந்த உடல், அதாவது அந்த மனதை சுமந்து கொண்டிருக்க உடல் தான் இன்பத் துன்பத்தை அனுபவிக்க வேண்டியதற்கான காரணியாக மாறுதுன்ற உண்மையை புரிஞ்சுக்கும் பொழுது அப்ப சுற்றம் சூழல் சார்ந்திருப்பவங்க, பழகக்கூடிய இடம், நண்பர்கள் அப்படின்னு எல்லாரும் சார்ந்துதான் இந்த ஒரு தனி மனிதனின் இன்பத் துன்பம் கட்டமைக்கப்படுது. இதைதான் சுவாமிஜி சொல்றாங்க, நாம் எண்ணக்கூடிய எண்ணம், நம்முடைய சொல் செயல் அத்தனையும் 5 இடங்களில் பதிவாகி பிரதிபலித்து கொண்டே இருக்கின்றது. இப்ப மனம் அமைவதற்கு மிக முக்கிய காரணியாக நாம் சொல்லக்கூடிய ஞானேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தோல், நாக்கு, மூக்கு, கண், காது என்ற இந்த 5 புலன்கள், அந்த தனி நபருடைய 5 புலன்கள், அவை எப்படி பயன்படுத்துறாங்க? அளவு முறை மீறி மாறா வண்ணம் அப்படின்னு சுவாமிஜி சொன்ன விதிமுறைக்கு ஏற்ப, அளவுக்கு ஏற்ப இதை பயன்படுத்தினா இதன் அனுபவமாய் நமக்குள்ளே ஏற்படக்கூடிய பதிவுகள் அத்தனையும் இன்பம் நன்மை தரத்தக்க பதிவுகளாக அமைந்து அதன் விளைவுகளும் நன்மை தரத்தக்கதாக அமையும். இதுல அளவு முறை மீறி மாறும் பொழுது அது சூழலுக்கு ஏற்ப, தொடர்பு கொள்ளும் நபருக்கு ஏற்ப, பொருளுக்கு ஏற்ப நமக்கு நன்மை தருதா இல்ல தீமை தருதா அந்த விளைவு அதற்கு நம்ம எப்படி பதிவு செஞ்சிருக்கோமோ அதற்கு ஏற்ப மாறும். அப்ப இந்த புலன்களை, ஞானேந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த புலன்களை நாம் நம்மளுடைய கட்டுப்பாட்டுல இறைவன் ஒரு சுதந்திரத்தை கொடுத்து மனிதன் தன்னுடைய 6ஆம் அறிவை பயன்படுத்தி செவ்விய முறையில் பயன்படுத்துவான் என்ற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையில் இதை நம்ம கையில கொடுத்திருக்கு இல்ல, இந்த சுதந்திரத்தை நாம் செம்மையாக பயன்படுத்தி நன்மை தரத்தக்க, நன்மையே விளையக்கூடிய ஒரு விளைவை நாம் அறுவடை செய்யத்தக்க வகையில பயன்படுத்திக்கணும். அதே போல இந்த 5 புலன்கள், இதன் மூலமாக இந்த மனம் உருவான இந்த மனம் இடக்கூடிய கட்டளையை செய்ய காத்திருக்கின்ற கர்மேந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய கை, கால், குதம், பால், குறி, வாய், இந்த 5ம் இது சொல்லக்கூடிய வேலையை அது செய்யும். அதிலேயும் பதிவு. சோ இந்த பதிவை நாம பொதுவா விலங்கினத்திலையும் பாக்குறோம் இல்லையா? அதுக்கு யாரு சொல்லி கொடுக்குறா? இந்த உணவை சாப்பிடு, இந்த உணவை சாப்பிடாத, இது உனக்கு பொருந்தாத உணவு எல்லாம் அதன் புலன்களில் பதிவான பதிவுதான் இல்லையா? தேடி பசிச்சா தேடி சாப்பிடுது, அதனுடைய கழிவுகளை வெளியேற்றுது, தட்பவெட்பத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக்குது, தான் இனப்பெருக்கம் செய்ய வேண்டும் என்று விருப்பப்படும் சூழலில் இனப்பெருக்கம் செய்து கொள்கிறது. எல்லாமே அதனுடைய இந்த கர்மேந்திரியங்களில் ஏற்பட்டக்கூடிய பதிவுகள். இப்போ அந்த பதிவுகள் குறிப்பிட்ட காலத்தில், குறிப்பிட்ட சூழலில், குறிப்பிட்ட பொருளோடு தொடர்பு கொள்ளும் போது வெளிப்பட்டு செயல்படுது. அப்படிதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய கர்மேந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த கை, கால், வாய், குதம்,
பால்குறி என்ற உறுப்புகளும் அப்படியே ஒரு விலங்கினத்திற்கு செயல்படுவது போலதான் செயல்படும், பதிஞ்சு அதுக்குள்ள ரெக்கார்டடா இருக்கக்கூடிய, நம்ம எந்த வேலையை செஞ்சு செஞ்சு அதுல பதிவு ஏற்படுதோ அந்த வேலையை ரொம்ப ஈஸியா விலங்கு போல அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னா யோசிச்சு பாருங்க. வாகனம் இயக்குபவர்களுக்கு பொதுவா நான் சொல்றேன், இல்ல சமையலறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏதாவது ஒரு சமைக்க போவாங்க, மனசு திட்டமிடும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கிச்சனுக்கு எங்க போனாங்க, எந்த காய் எடுத்தாங்க, எப்படி கட் பண்ணாங்க, எப்படி அதை வந்து அடுப்பில் ஏற்றினார்கள், எப்படி சமைச்சாங்க, மனசு என்னென்னவோ நினைக்கும். இந்த ஜூம் மீட்டிங்ல பேசுறத கேட்கலாமா, இல்ல வேற வேலை செய்யலாமா, இதை முடிச்சுட்டு அடுத்து என்ன வேலை செய்யலாம், பல திட்டமிடல்கள் செய்யும். ஆனா கை அங்கே கரெக்டாக எதை எதை போடணுமோ மிகச்சரியான அளவுல போட்டு அந்த வேலையை முடிச்சிருக்கும். இதை யார் செய்தா என்றால் நம்முடைய பழக்க பதிவானோம், நம்மளுடைய தொழிற்கழிவுகளில் ஏற்பட்ட பழக்க பதிவு இதை செம்மையாக செய்து. ஒரு ஆடு மாடு போல வண்டி ஏறுவோம், ஸ்டார்ட் பண்ணுவோம், வண்டியில ஏறி உட்காருவோம், அவ்வளவுதாங்க நமக்கு தெரியும். இந்த இடம் போகணும்னு நினைச்சு முடிவு பண்ணியிருப்போம். ஆனா கையே என்ன பண்ணுச்சு, கால் என்ன பண்ணுச்சு, எப்ப ஹார்ன் அடிச்சோம், எப்ப பிரேக் போட்டோம், எப்ப ரைட் டர்ன் பண்ணோம், எப்ப லெஃப்ட் டர்ன் பண்ணோம், யோசிச்சு பார்த்தா பல சமயம் நம்முடைய நினைவில் இருந்து, அதாவது கவனத்திலிருந்து நாம் இந்த செயலை செய்திருக்கிறோமா என்றால் பல சமயம் இல்லை என்பதுதான் பதில். அப்ப சரியா புறப்பட்ட இடத்துல இருந்து சென்று சேர வேண்டிய இடத்திற்கு எப்படி போய் சேர்ந்தோம் தெரியலங்க. வீட்டுல புறப்பட்டதுதான் தெரியும், சிக்னல்ல நின்னா கிரீன் விழுந்துச்சா ரெட் விழுந்துச்சா சரியாவே ஞாபகம் இல்லை, எதை யோசிச்சு பார்த்தாலும் ஞாபகத்துக்கே வர மாட்டேங்குது. அப்ப நம்மளுடைய தொழிற்கருவிகளில் ஏற்பட்ட பதிவு, இந்த பதிவு நம்மை பழக்கம் போல அப்படியே வழிநடத்தி செல்லுது. ஆக கருவிகளில், தொழிற்கருவிகளில், ஞானேந்திரியங்களில் ஏற்படக்கூடிய இந்த பதிவுகள் இது என்ன ஆகுதுன்னா, மூளை செல்லுது போது மூளை அதை சுருக்கி இருக்குது. அப்போ மூளையில் ஒரு பதிவு, அங்கே இருந்து நம்மளுடைய ஜீவகாந்த களத்தில் அது சுருக்கி அந்த இடத்துலதான் நம்மளுடைய உயிர் துகளும் சுழன்று கொண்டிருக்கிறது. ஆக வித்திலே பதிவு அங்கிருந்து போய் நம்முடைய கருமையத்தில் பதிவாகுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இருந்து எப்பொழுதும் வெளியேறி கொண்டே இருக்கக்கூடிய இந்த ஜீவகாந்த அலை வெளியே வந்த உடனேயே இந்த பிரபஞ்சத்தோடு, இந்த வான்காந்தத்தோடு தொடர்பு கொள்வதால் வான்காந்தத்தில் பதிவு. ஆக இவ்வாறு நாம் நம்முடைய எண்ணம், சொல், செயல் என்பது பல நிலைகளில் பல இடங்களில் பதிவாகி கொண்டே இருக்கின்றது. நேற்று நான் ஒரு தகவல் வாசிச்சேன் ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல, சுவாமிஜி நாம இந்த நம்மளுடைய கருமையம் இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்டு இருக்குதா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. ஆமாம், நிச்சயமாக நம்மளிருந்து எழக்கூடிய இந்த ஜீவகாந்த அலை வான்காந்தத்தோடு தொடர்பு கொண்டு இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறது. நம்மளிருந்து எழக்கூடிய இந்த ஜீவகாந்த அலை இந்த பூமியின் ஆற்றலோடு தொடர்பு கொண்டு இந்த பூமியின் கருமையத்தோடு தொடர்பு கொள்ளுது. அதனால அந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவன்களோடும் தொடர்பு கொள்ளுது. நம்மை இந்த பூமியை சார்ந்து இருக்கக்கூடிய கோள்களோடு தொடர்புல இருக்கு, சூரியனோடு தொடர்பு இருக்கு, நாம் இருக்கக்கூடிய இந்த கேலக்சியோடு இந்த நட்சத்திர கூட்டத்தோடு தொடர்பு இருக்கு, இந்த பால்வெளி மண்டலத்துல இருந்து இருக்கக்கூடிய அத்தனை வெளி மண்டலங்களோடும் தொடர்புல இருக்கு, ஒட்டுமொத்தத்துல இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்புல இருக்கு. ஆக நாம் அத்தனை பேரும் கண்ணுக்கு தெரியாத இந்த கருமையத்தால் இணைக்கப்பட்டுள்ளோம், தொடர்பில் தான் இருக்கின்றோம் அப்படின்னு பதில் அடிச்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய உண்மை, எவ்வளவு எளிதாக புரிய வைக்கிறாங்க சுவாமிஜி. ஆக இந்த உண்மை நம்முள்ள புரிந்திருக்கணும், புரிந்ததை நிலைத்தும் இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய எண்ணம், சொல், செயல் என்பது எல்லா இடத்திலும் சென்று மோதி பதிவாகி பிரதிபலித்து கொண்டிருக்கின்றது. ஆக அது எனக்கு மட்டும் பாதிப்பை, எனக்கு மட்டும் நன்மை தீமையை விளைவிக்கவில்லை, இதோடு தொடர்புள்ள இந்த பிரபஞ்சத்தையே மாற்றக்கூடியதாக அதனுடைய விளைவை தொடர்புள்ள அத்துணை பேரும் அனுபவிக்க கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்ற ஒரு உண்மை புரியும் பொழுது நம்முடைய பொறுப்பு அதிகரிக்குது அப்படின்ற ஒரு உண்மையை நாம் தெரிஞ்சுக்கணும். ஆக இவ்விதமாக நம்முடைய ஜீவகாந்த களத்துல ஏற்படக்கூடிய இந்த பதிவுகள் நம்ம தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையில, அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொடர்பு கொள்ளக்கூடிய பொருள், காலம், நபர் இவங்களுக்கு ஏற்ப விளைவுகளை அளித்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த நன்மை தரத்தக்கதாக
ஐயோ நான் தெரியாம செஞ்சுட்டேன், 3 வயசுல இருந்து 7 வயசு வரையும் என் பொறுப்புலயே இல்லையே, இல்லைங்க 21 வயசுலயே என் பொறுப்புலயே இல்லையே, அறியாமையில் தெரியாமல் செய்து விட்ட பிழைகள் கூட இருக்கும்ல. எனக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருந்த படிக்க வந்த கூட இருந்த நண்பரை கிள்னதுல இருந்து, அவங்களுடைய பொருளை தெரியாம வீட்டுக்கு கொண்டு வந்ததுல இருந்து, இல்லையா யாரையோ பிடிச்சு தள்ளதுல இருந்து, எத்தனை செயல்கள் நான் செஞ்சிருக்கிறேன், இது நன்மை தரத்தக்கதாக இல்லையே, அறியாமல் செய்த பிழைதானே. அப்போ நம்முள் இருக்கக்கூடிய இறைவன் பொறுத்து கொள்வானா, அந்த பிழையை மன்னிப்பானா, அது அதன் தீமையை அனுபவிக்க விடாமல் என்னை காப்பாற்றுவானா அப்படின்னு சொன்னா, சுவாமி ஒரு பாடல் சொல்றாங்க, தப்பு கணக்கிட்டு தானொன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி. இதுதான் ரூல், இதுதான் விதி, இயற்கையின் சட்டம். என்னன்னா நன்மை தீமை எல்லாம் அவனுக்கு தெரியாது. நீ என்ன செய்கிறாயோ அந்த செயலுக்கான விளைவை கொடுப்பதுதான் அவனுடைய வேலை. அதுவும் செயலை செய்பவன் மனிதன், செயலுக்கு விளைவாக வருபவன் இறைவன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த இறைவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னா என்னுள்ள தானே. அதே அந்த ஆற்றல் இருப்பு ஆற்றலாக என்னுள்ளே கருமையமாக ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த இறைவன் கருமையமாக இருந்து இதையெல்லாம் வாங்கி பதிவு செஞ்சு அப்படியே வச்சிருக்கிறோம். அப்ப நான் எனக்குள்ள என்ன பதிவு இருக்கு, என்ன தன்மையில் இருக்கு, என்ன சஞ்சித்த கர்மமாக செய்திருக்கிறேன், என்ன பிராரத்த கர்மமாக இதற்கு மேல நான் சேர்த்து கொண்டிருக்கிறேன் என்றது தெரியவில்லை. ஆனா ஒன்று மட்டும் புரியுது, நான் இன்பம் அனுபவிக்க வேண்டும், சுகமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நிறைவாக இருக்க வேண்டும். அப்ப சுவாமிஜி சொல்றாங்க, இந்த இயற்கை விதி, எல்லா விதியிலும் ஒரு சின்ன சின்ன என்னங்க சட்டம் அப்படின்னாலே என்னங்க, சட்டத்துக்குள்ள ஒரு ஓட்டை இருக்கு, அந்த ஓட்டையை கண்டுபிடிச்சுதான் நிறைய நம்மளுடைய சட்டம் பயின்ற அன்பர்கள் அவரை நாடி செல்பவர்களுக்கு உதவி செய்யறாங்க. மகா ஞானிகள், இந்த வாழ்ந்து மறைந்திருக்கக்கூடிய இந்த இயற்கையின் பேர் உண்மையை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஞானிகளுக்கெல்லாம் இந்த விதி நல்லா புரியும். நல்லா புரியும் போதே அந்த விதியின் பின்னூட்டமாக அதன் அண்டர் கரண்ட்ல மறைஞ்சிருக்குல்ல, அதனுடைய பேரன்பும் கருணையும் அந்த தன்மையும் அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் அவங்க சொல்றாங்க, இதை நீங்கள் 3 விதமாக போக்கிக் கொள்ள நான் உங்களுக்கு வழிகாட்டுகிறேன். உங்களுக்குள்ள என்ன விதமான பதிவுகள் இருக்கும் எனக்கு தெரியாது, ஆனா அந்த பதிவுகளை நீங்கள் போக்கிக் கொள்ளலாம். பதிவுக்கு ஏற்பதான் விளைவு என்பது விதி. ஆனால் இங்கே சில சூட்சுமங்கள் இருக்கு, அதை சொல்லி கொடுக்கிறேன். ஒன்று, நீங்கள் பிராயச்சித்தம் செய்து கொள்ளலாம். அப்போ செய்த செயல் தவறு என்று தெரிந்த உடனேயே அப்போ மனப்பூர்வமாக அந்த தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு, ஓகேவா, மன்னிப்பு கேட்டு, அதாவது நம்ம ஒரு நபரோட நேருக்கு நேரா அவர் மனம் புண்பட உடல் வருந்த ஏதோ ஒரு செயலை செஞ்சிட்டோம், அவங்க வருத்தப்படுறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு, நாம ரியலைஸ் பண்ணிட்டோம், உடனே மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்கணும், உளப்பூர்வமாக கேட்கணும். அப்படி கேட்கும் பொழுது அவங்க மன்னிச்சாலும் மன்னிக்கலானாலும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவன் அந்த செயல் நாம் உணர்வு பூர்வமாக உளப்பூர்வமாக செஞ்சிருக்கோம்னு சொல்லி அந்த விளைவின் பாதிப்பை நிச்சயமாக குறைப்பான். அப்ப பிராயச்சித்தம் அப்படின்றது இப்படி பிறருக்கு செய்யக்கூடிய தீமைகள்ல மன்னிப்பு கேட்பதோ ஈடு செய்வதோ, பொருள் நஷ்டம் செஞ்சிருந்தோம்னா அந்த நஷ்டத்தை நம்மளால எந்த விதத்திலும் ஈடு செய்ய முடியாதுனாலும் முடிந்த அளவுக்கு அதை ஈடு செய்ய நாம் முயற்சி செய்ய வேண்டும். மனதால் வருத்தத்தை ஏற்படுத்தியிருந்தா மன்னிப்பு கேட்டு அவங்க மனம் குளிர்ற மாதிரி ஏதாவது செய்ய வேண்டும். இல்ல நமக்கு நாமே துன்பம் செய்து கொண்டிருந்தால், சுவாமிஜி சொல்றாங்கல்ல, ஒழுக்கத்தின் வரையறை என்ன, எண்ணம் சொல் செயலால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ எண்ணம் சொல் செயலால் துன்பம் செய்யாமல் இருப்பது தான் ஒழுக்கம். அந்த இடத்துல நமக்கு தீமை செய்யக்கூடிய எண்ணத்தை, நமக்கு தீமை செய்யக்கூடிய சொல்லை, நமக்கு தீமை தரத்தக்க செயலை நாம் செய்திருந்தால் கூட பிராயச்சித்தம் தேட வேண்டும். அப்ப பிராயச்சித்தம்னா எங்கேயோ ஏதோ தேடி போய் நமக்கும் அந்த நபருக்கும் சம்பந்தமே இல்லாத இடத்துல பொருட்களை குவிப்பது இல்லையா. கோவிலுக்கு போலாம், குளத்துக்கு போலாம், இவங்களுக்கு அதை செய்யலாம், இதை செய்யலாம், இந்த ஜோசியரை பார்க்கலாம் அப்படின்னு. நமக்குள்ள இருக்கக்கூடிய இறைவன், நமக்குள்ளே இருக்கக்கூடியவன் இந்த கணக்கை எழுதிக்கிட்டு இருக்கிறான் இல்லையா, அவனுக்கு தெரியாதா அவனை ஏமாத்திட்டு என்ன செய்ய முடியும், அவன் இல்லாமல் அவனை நீக்கி விட்டு என்ன செய்ய முடியும், அவனுக்கு தெரியாமல் எதை செய்ய முடியும். ஆக பிராயச்சித்தம் அப்படின்றது செய்த தவறை உணர்ந்து அதற்கு மாற்று செயலை செய்ய
துவங்குவது, செய்வது. ஆக என்ன செய்யணும்? இப்ப வந்து காலையில ஒரு உணவு சாப்பிட்டுருக்காங்க, அது ரொம்ப ருசியா இருந்தது, நல்லா இருந்துச்சு, உண்மையில சுவையான ஒரு உணவு கிடைச்சது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப சாப்பிடுறீங்க, உங்களுடைய பசியின் அளவு ஒரு அளவு இருக்கு. அடுத்து செய்ய வேண்டிய வேலைகள், மன சூழ்நிலை, இதற்கேற்ப பசி வந்து எல்லா நேரத்திலும் ஒரே அளவுல எப்பொழுதும் எல்லாருக்கும் இருக்காது. அப்போ ஒரு பசி இருக்கு, அந்த பசியின் அளவு பாத்தீங்கன்னா ஒரு 2 இட்லியோ 3 இட்லியோ சாப்பிடுற அளவுக்கு தான் இருக்கு. நான் சாப்பிடுறேன், சாப்பிடும்பொழுது உணவின் ருசி எனக்கு நல்லா தெரியுது, ருசிச்சு சாப்பிடுறேன், பசி தீர்ந்த உணர்வும் வந்துருச்சு. ஆனா ருசியின் ஆசைப்பட்டு இன்னும் ஒரு இட்லியோ சட்னியோ எடுக்கிறேன், அது வந்து அளவுக்கு மீறினதா மாறுது, எனக்கு ஒரு தொந்தரவு கொடுக்குது. செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கு அமைப்பதுதான். அப்ப வயிறு ஃபுல்லா இருக்கிற ஃபீலிங்கோ, இல்ல மந்தமான ஒரு நிலையோ, இல்ல எதிர்களிப்போ, இல்ல ஏப்பம் வர்றதோ, ஏதோ ஒரு தொந்தரவு அது செய்யுது. இப்போ இது நான் செய்த பழி செயல், அதாவது ஒரு பாவச் செயல், எனக்கு நானே செய்து கொண்டது. இப்ப இதற்கு என்ன பிராயச்சித்தம்? இந்த சாப்பிட்ட உணவு நல்லா செரிச்சு ஜீரணமாகி நல்ல ஒரு பசியை நான் உணர வேண்டும். அப்ப அதுவரை நான் காத்திருக்க வேண்டும். இதுதான் பிராயச்சித்தம். ஆனா நான் என்ன செய்யறேன், பழகி இருக்கேன். 8 மணிக்கு டிஃபன் சாப்பிடணும், 1 மணிக்கு லஞ்ச் சாப்பிடணும், ராத்திரி 7, 7:30க்கெல்லாம் டின்னரை முடிக்கணும். இப்படி டைம் பார்த்து செய்ய வேண்டிய ஒரு வேலையை பழக்கியிருக்கேன். இப்ப சாப்பிட்ட உணவு அதிகம், செரிக்கிறதுக்கு நேரம் அதிகம் எடுத்துக்குது, வயிற்றுல சாப்பிட்ட உணவு இன்னும் அப்படியே தான் இருக்கு, பசி உணர்வு வரல. ஆனா மணி 1 ஆயிடுச்சு அப்படின்றதற்காக சாப்பிட போனால் மீண்டும் மீண்டும் பழி செயலை செய்கிறோம், மிகச்சரியான பிராயச்சித்தத்தை செய்யவில்லை என்பது அர்த்தம். அப்ப அதன் விளைவாக மீண்டும் தொந்தரவு அதிகரிக்கும், சளி பிரச்சனை வரலாம், இல்லைன்னா நமக்கு மலச்சிக்கல் ஏற்படலாம், அஜீரண கோளாறுகள் வரலாம். அப்ப இதுதான் செய்த செயல் விளைவு வெளிப்படும் விதம். இதற்கு அப்பொழுதே ஒரு பிராயச்சித்தமாக அடுத்த வேளை பசு வரும் வரை காத்திருந்தேன் என்றால் இந்த துன்பம் நீக்கப்படும். இதுதான். இப்படி நாம செய்த செயலை பிராயச்சித்தம் செய்து இந்த துன்பம் நீடித்த துன்பமாக, நிலைத்த துன்பமாக மாறாமல் இருக்க நாம் செய்ய வேண்டிய முதல் வழிமுறை. இரண்டாவதாக சாமி சொல்றாங்க மேல் அடுக்கு பதிவுகள் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பழிச்செயல் செய்துட்டேன், இப்ப அதற்கு மேல ஒரு நன்மை தரத்தக்க செயலை நான் செய்யணும். அதாவது தெரியாம அறியாம அலட்சியத்தினால அறியாமையினால ஒரு தவறு விளைவு, ஒரு தீய விளைவு வரத்தக்க ஒரு செயலை செய்திருக்கிறேன், தெரிஞ்சு போச்சு, செஞ்சிட்டேன்னு தெரிஞ்சிச்சு. இப்ப ஆனா அந்த விளைவு என்னை பாதிச்சிடக்கூடாது, உணர்ந்துட்டேன். இப்ப இதற்கு என்ன நான் செய்யணும்? இப்போ அதிகமா சாப்பிட்டுட்டேன், இதனால அடுத்த நாள் மலச்சிக்கலோ அஜீரண கோளாறோ ஏற்படாம இருக்கணும். அதனால நான் அடுத்த வேளை பசி வரவரையும் காத்திருந்து அடுத்த வேளை சாப்பாடு சாப்பிட போறேன், பிராயச்சித்தம் செய்யறேன். அது மட்டும் இல்லாமல் நான் மேலடுக்கு பதிவாக கொஞ்சம் உடற்பயிற்சி செய்யறேன், வாக்கிங் போறேன். அடுத்த நாள் காலையில எந்திரிச்ச உடனே காயகல்ப பயிற்சியும் நாம் செய்ய வேண்டிய உடற்பயிற்சிகளையும் தொடர்ந்து செஞ்சிடுறேன். மாலையில செய்ய வேண்டிய காயகல்ப பயிற்சியை செஞ்சிடுறேன், அன்று மாலை செய்ய வேண்டிய தியான பயிற்சியை செய்யறேன். இந்த மாதிரியான நல்ல விளைவுகளை தரக்கூடிய மேலடுக்கு பதிவுகளை நான் அந்த செயலின் மேல போடுறேன். அப்ப அந்த செயலின் விளைவாக எனக்கு அடுத்த நாள் மலச்சிக்கல் வந்திருக்கணும், ஆனா மேலடுக்கு பதிவாக உடற்பயிற்சியையும் உணவை குறைத்து சாப்பிட்டதும் பசியை கவனிச்சு சாப்பிட்டதும் ஆனா இப்படியான செயல்களை நான் செய்து செய்து மேலடுக்கு பதிவு போடுறதுனால அடுத்த நாள் அந்த விளைவு தொந்தரவாக மாறாம இருக்கு. அப்ப ஒரு தீய செயலை செய்யறோம், அறியாமையால் உணர்ந்துட்டோம், பிராயச்சித்தம் செய்யறோம், மேலடுக்காக நல்ல பதிவுகளை, நல்ல விளைவை தரத்தக்க செயல்களை மேலடுக்கு பதிவுகளாக தொடர்ந்து திருத்தி அமைத்து கொண்டு செய்து கொண்டே இருக்கிறோம். இதனால் அந்த பதிவுகளிலிருந்து கொஞ்சம் நாம பதிவுகளின் பாதிப்பிலிருந்து விடுபடுகிறோம். இப்ப சுவாமி சொல்றாங்க இந்த பிராயச்சித்தம் அப்படின்ற இந்த பதிவை செய்யறதுக்கு நாம தவ பயிற்சிகள்ல ஆகினை துரியம் என்ற இந்த நிலை பயிற்சிகளை செய்து இந்த பழக 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 ஆகினை நல்ல விழிப்புணர்வையும் நன்மை தீமை தரத்தக்க செயல்களை பிரித்து காட்டுவதும் அதுல துரியம் நிலைத்து நிற்பதற்கும் உதவும் அப்படின்ற நிலையில இதை சொல்றாங்க. அதே மாதிரிதான் இந்த மேலடுக்கு பதிவுகளும் நம்மளுடைய துரிய நிலை தவம் என்று ஆற்ற ஆற்ற திருமூலர் பாடல் இருக்குல்ல, சென்னியில் வைத்த சிவன் அருள் ஆளே முன்னை வினை
முடிச்ச வைப்போம் அப்படின்ற அந்த பாடல் என்ன சொல்லுவாங்க, சென்னியில் வைத்த சிவன் அருளாலே மீன்ஸ் நம்மளுடைய துரிய நிலையில் நின்று இந்த தவம் ஏற்ற ஏற்ற பழக பழக நம்மளுடைய இந்த மேலடுக்கு நல்ல செயல்களை செய்ய செய்ய இந்த பதிவுகளை நம்மளால போக்கிக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மூன்றாவதாக ஒரு வழியை அவங்க காமிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, பிராயச்சித்தம் செய்றீங்க, மேலடுக்கு பதிவுகளை நல்ல செயல்களை திருத்தி அமைத்துக் கொண்டு இனிமேல் செய்யக்கூடிய அத்தனை செயல்களும் எண்ணம் சொல் செயலும் நன்மை தரத்தக்க வகையில திருத்தி அமைச்சுக்கிறீங்க. இது மட்டும் போதாமல் ஆதியாம் மெய்ப்பொருளாம் அரும் பிறவி தொடரே என்ற நிலையிலே துரியாதீத நிலையில போய் அந்த மெய்ப்பொருளோடு ஒன்றி 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 கலக்கும் பொழுது இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டால் ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தான் என்று உணர்வதாகும் அப்படின்னு சுவாமி சொல்லுவாங்க. அந்த இறைநிலையோடு எண்ணத்தை கலைக்க விட்டு அதுல போய் விழிப்பாய் நாம நின்னா அந்த நிறைநிலைதான் நான் என்ற உணர்வு நம்முள்ள நிலைத்து நின்று விடும். அது மட்டும் இல்ல, அதுல உறைந்து உறைந்து நிலையில் பழகி கொள்ள என்ன ஆகும்னா நம்முடன் இருக்கக்கூடிய அத்தனை களங்கங்களும் அதோடு சேர்ந்து அந்த பெருவெளியோடு ஒன்றி ஒரு பாடல சொல்லுவாங்கல்ல, தீயினால் தூசாகும் செப்பேலோர் என்பாவாய் அப்படின்னு சொல்லி ஒரு பாசுரம் இருக்கு. அந்த பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் சொல்வது போல ஒரு தீயில போட்ட தூசு எப்படி பொசுங்கி இல்லாமல் போயிடுமோ அந்த மெய்ப்பொருளோடு ஒன்றி கலக்கும் பொழுது நம்முள் இருக்கக்கூடிய அத்தனை வினை பதிவுகளும் நீங்கி நாம் தூய்மை பெறுவோம். ஆக இது பதிவு முறிவு அல்லது பதிவு சமன் செய்தல் என்ற நிலையில சுவாமிஜி நமக்கு அற்புதமாக 3 வழிமுறைகளை காமிக்கிறாங்க. அதாவது செய்த செயலுக்கான விளைவை அனுபவிக்க வேண்டும் என்பது இயற்கையின் விதி. அந்த விதியை நீங்கள் உங்கள் மதி கொண்டு, அதாவது அது நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் அந்த பேரருளாளனின் அன்பை கருணையை இந்த விதமாக புரிய வைக்கிறாங்க. இந்த புரிஞ்சு இப்படி அவன் அன்போடு வழிகாட்டுறான், இந்த அன்பு நெறியில் நீ நின்று பழகுனா, இதை நீ கடைபிடித்தினா இது உனக்கு துன்பம் தராது என்ற வழிய. இதைத்தான் விதியை மதியால் வெல்வது. இப்போ விதி வேலை செய்யணுமா மதி வேலை செய்யணுமா அப்படின்னு சொல்லி நாம தான் பார்க்கணும். அப்ப என்னுடைய விதி, நான் விதிகளை புரிந்து கொள்ளாமல் இயற்கையின் ஒழுங்கமைப்பை, இயற்கையின் சட்டத்தை, இயற்கையின் நியதியை புரிந்து கொள்ளாமல் நான் ஒரு செயலை செய்திருக்கின்றேன், அதன் விளைவாக துன்பம் வரப்போது. ஆனா நான் இப்பொழுது அந்த விதி செயல்படக்கூடிய நேரம், அதே நேரத்துல என்னுள்ளே இருப்பாய் அன்பாய் கருணையாய் அமைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இறைவன் அதையே எடுத்து காமிக்கிறான். காமிச்சு ஆசான் அருட்தந்தை மூலமாக பல ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வீற்றிருக்கிற வழிமுறைகளை காமிக்கிறான். இந்த வழிமுறைகளை எல்லாம் நீ பயன்படுத்தினால், இதையெல்லாம் நீ கையாண்டால் இந்த விதி, இந்த விதிக்கு உட்பட்டு, அதாவது பிராயச்சித்த மேலடுக்கு பதிவை சமன் செய்தல் அல்லது முறித்தல் என்ற விதிகளுக்கு உட்பட்டு இவற்றை நீக்கி விளைவை மாற்றி தரும் அப்படின்ற ஒரு வழிமுறையை காமிக்கிறான். இப்ப சொல்லுங்க, இது அத்தனையும் எங்கே இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது? இத உட்கார்ந்து எழுதிக்கிட்டு இருக்கிறது யாரு? இது எங்கே யார் எழுதுறா, யார் எடுத்து காட்டுறா? இந்த உண்மை, இந்த பேர் உண்மைகளை புரிந்து கொண்ட நம் முன்னோர்கள், சுவாமிஜி ஒரு பாடல் சொல்லுவாங்க, காந்த நிலை அறியாமல் கருமையம் அறிவதோ, கருமையம் அறியாமல் கடவுள் அறிவதோ முடியாது. அப்போ இந்த காந்தம் என்ற இந்த ஜீவகாந்தத்தின் இந்த சிறப்பு உணர்ந்த செயல்களை அறியாமல் நீங்கள் உங்கள் கருமையத்தை பற்றியோ உங்களுடைய கடவுள் என்றால் என்ன என்பதை பற்றியோ அறியவே முடியாது. இன்னொரு காலத்துல முக்காலத்தில் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு வார்த்தையின்றி முட்டி மோதி நின்றனர், தற்கால விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதால் அதை அப்படின்னு சுவாமி ஒரு பாடல் சொல்லுவாங்க. இந்த காலத்துல விஞ்ஞான வளர்ச்சி பெற்றதுனால
கருவிகளை கொண்டு காந்தத்தை நன்றாக எளிமையாக விளக்க முடியும். ஆக அந்த காலத்துல விளக்க முடியாத சூழல்ல நம்முடைய முன்னோர்கள் நம்மை நல்வழிப்படுத்த நாம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் எங்கேயோ ஏதோ ஒரு உலகத்துல யாரோ ஒருத்தர் உட்கார்ந்து நோட்டு புக்கு போட்டு எழுதி எழுதி வச்சு அந்த எழுதி வச்சதுல இருந்து அந்த செயலுக்கு ஏற்ப நன்மை தீமை என்ற விளைவுகளை கணக்கு பார்ப்பான் என்று நமக்கு வழிகாட்டினாங்க, இல்ல அச்சமுத்தினாங்க, ஏதோ ஒண்ணு நம்ம வச்சுக்கலாம். மொத்தத்துல நம்மளை நல்வழிப்படுத்துவதற்கான ஒரு செயல் தான் அது. ஆக அதை செஞ்சாங்க. அவனுக்கு தனியா ஒரு பெயர், அவன் பெயர் தான் சித்திரகுப்தன். ஆக இது கணக்கு பார்க்கப்படும். அப்ப இந்த கணக்கு பார்க்கப்படும், ஏதோ ஒரு நாள் இந்த நீதி பார்க்கப்படும். இந்த நீதியை மிகச்சரியாக துல்லியமாக சீர்தூக்கி பார்த்து நமக்கு வழங்கப்படும் அப்படின்ற உண்மை நமக்கு தெரியணும். அதற்கேற்ப நம்முடைய செயல்களை நாம திருத்தி அமைத்துக் கொள்ளணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக தான். அப்ப இது நமக்கு சொல்லப்பட்ட பெயர் சித்திரகுப்தன் கணக்கு எழுதிக்கிட்டே இருக்கான், பார்த்து ஜாக்கிரதையா நடந்துக்க அப்படின்னு சொன்னாங்க. இப்ப சொல்லுங்க, யார் அந்த சித்திரகுப்தன்? இன்றைக்கு ஏறத்தாழ 800 கோடியை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு உட்கார்ந்து ஒருத்தன் கணக்கு எழுதணும், லெட்ஜர் புக் அவன் வயது 3 முதல் இருக்கக்கூடிய காலம் வரை எழுதி துல்லியமாக அந்த ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும், அவங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட் வழங்கணும் இல்லையா. எல்லா மதத்திலையும் சொல்லுது இறுதி தீர்ப்பு நாள் இல்லையா. இஸ்லாத்துலயும் இருக்கு, கிறிஸ்டியானிட்டிலயும் இருக்கு, நம்மளுடைய இந்து மதத்திலையும் சொல்றாங்க சித்திரகுப்தன் இந்த கணக்குகளை எழுதி வைத்து உங்களுக்கு நீதி பரிபாலனை செய்வான், கணக்கு பார்ப்பான் மேல உட்கார்ந்து அப்படின்னு சொல்லி. இப்பொழுது நமக்கு அது புரியுது. அந்த சித்திரகுப்தன் என்பவர் வேறு யாரும் அல்ல, அவருடைய ஆன்மா என சொல்லப்படுகின்ற அவரவர் உள்ளேயே இருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜீவகாந்த கருமையம் என்பதுதான் அவர்களுக்கான சித்திரகுப்தன். இந்த கணக்கு எடு எல்லாவற்றையும் மிக துல்லியமாக, அதற்கு சரி என்று தவறு என்று தெரியாது, நல்லது தீயது தெரியாது, ஆனால் நீ என்ன செய்கின்றாயோ அந்த காந்தம் மிக துல்லியமாக வாங்கி இருப்பு வைத்து கொண்டு மிக மிக துல்லியமாக மலர்த்தி காட்டும், நிச்சயமாக காட்டும். இது உண்மை. அதே உண்மையிடத்தையே புதிந்திருக்கின்ற வேறொரு உண்மை என்ன என்றால், இங்கதான் நமக்கான கருணை, நமக்கான வாய்ப்பு, நமக்கான வழி இங்கதான் திறந்திருக்கு. என்ன என்பது பிராயச்சித்தம் செய்வது, மேலடுக்கு பதிவுகளை நல்ல பதிவுகளாக நம்மளுடைய எண்ணம் சொல் செயலிலே திருத்தத்தை ஏற்படுத்திக் கொள்வது, நாள்தோறும் நாள்தோறும் அந்த தூய பெருவெளியோடு அந்த எண்ணத்தை கலக்க விட்டு ஒன்றி கலந்து தூய்மை பெறுவது. ஆக இந்த வழியில் நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய கணக்குகள் எல்லாம் அடித்து திருத்தி எழுதப்படும், மாற்றி அமைக்கப்படும், நிச்சயமாக மாற்றப்படும். அப்போ விட இப்பொழுது தப்பு கணக்கு தான் செஞ்ச, ஆனா கணக்கை டேலி பண்ண சரி செய்யற, எல்லாவற்றையும் கூட்ட வேண்டிய இடத்தில் கூட்டுகிறேன், கழிக்க வேண்டியதை கழிக்கிறேன், கணக்கு சரி பார்க்கப்படுகிறது. இப்போ விளைவு என்ன வரும் அப்படின்னு பார்த்தா கணக்கு சரி செய்யப்படும் நிச்சயமாக. அப்போ துன்பம் அனுபவிக்க வேண்டும் என்றாலும் அது பெரும் துன்பமாக இல்லாமல் அதை தாங்குவதற்கான வல்லமையை நமக்குள்ளேயே அந்த இறைவன் கொடுக்க, நம்மை சூழ்ந்திருக்க நபர்கள் ஒத்தி உதவ, நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய பொருட்கள் ஒத்தி உதவ, இந்த பிரபஞ்சம் நமக்கு உதவி செய்ய அத்தனை வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்து ஒரு சின்ன சங்கடம் வரும். பெரும் கல்லு மோதி கால் உடைய வேண்டியது ஒரு சிறு கல் அப்படி பட்டு மோதிட்டு போதும், உன் பதிவு வெளிப்பட்டுச்சு, போயிட்டு வா, இனிமேல் கவனமாயிரு அப்படின்னு நமக்கு செல்லமாக சொல்லி கொடுக்கும். ஆக இந்த செல்ல தட்டு இப்படி நம்மள கூட இருந்து அன்பும் அரவணைப்புமா, ஒரு தாய் குழந்தைய முதல்ல எடுத்த உடனே அடிச்சிட மாட்டாங்க, செய்யாத பாப்பா செய்யாத, அது தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, செல்லமா தான் சொல்லுவாங்க. அதே தவிர மீண்டும் மீண்டும் செய்யும் பொழுது கொஞ்சம் குரல் அவசத்தி கோபமா சொல்றாங்க, இது தப்பு, இது செய்யாத, செஞ்சா உனக்குதான் கெட்டது நடக்கும், உனக்குதான் வலிக்கும், செய்யாத. அப்படியும் செய்யலன்னா ஓங்கி ஒரு அடி போட்டு சொல்லுவாங்க, இதை செய்யாத அப்படின்னு சொல்லி. ஆக இந்த இறைநிலை இப்படியான வாய்ப்புகளை பிராயச்சித்தமாக மேலடுக்குகளாக அந்த இறைநிலையோடு ஒற்றி கலப்பதாக எல்லா விதத்திலும் நமக்குள்ளே இருந்து அதே இறைவன் அறிவாய் ஆற்றலாய் இயங்கி நமக்குள்ளே நல்வழியும் காட்டிக்கொண்டே இருக்கின்றான். இதனையெல்லாம் நாம் புரிந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த கருமையம் என்பதுதான் சுவாமிஜி சொல்லுவாங்க, அது தெய்வீக நீதிமன்றம். தெய்வீக நீதிமன்றம்
இதை தாண்டி வேற எந்த ஒரு நீதிமன்றத்தாலும் அவ்வளவு துல்லியமான ஒரு தீர்ப்பை வழங்கவே முடியாது. அத்தகைய சிறப்பு வாய்ந்த நீதிமன்றம் அவர் கருமையங்கள் தான் என்ற ஒரு விளக்கத்தினை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது நம்மளுடைய எண்ணத்திலே, நம்மளுடைய சொல்லிலே, நம்மளுடைய செயலிலே நாம் திருத்தத்தை ஏற்றிக்கொள்ள முயல வேண்டும். நிச்சயமாக முயலுவோம் என்ற நம்பிக்கை என்னுள் இருக்கிறது. இந்த கருமையம் தான் ஒவ்வொரு சுவாமிஜி இறைநிலை தவத்துல நிறைவு செய்யும் பொழுது சொல்லுவாங்க, என்னுள் நான் யார் என்ற வினா எழுந்தால் அந்த தெய்வமே நான் என்ற விடை கிடைக்கும். அந்த விடை கிடைக்கும் பொழுதுதான் மனித மனதில் இருக்கக்கூடிய அத்தனை களங்கங்களும், அதாவது பொருளாதாரம், மதம், மொழி, இனம் என்ற வேறுபாடுகள் எல்லாம் களைந்து எப்படி கடலில் நீர் துளிகள் எல்லாம் சேர்ந்து அலையாகி அதற்கு அடித்தளமாகி அந்த கடல் என்ற நீரே இருக்கிறதோ, அப்படி நாம் எல்லோரும் கருமையத்தால் இணைக்கப்பட்டுள்ளோம் அப்படின்ற உண்மை புணர்ந்து, பொறுப்புணர்ந்து செயலாற்றி இன்பம் காண்போம் என்ற ஒரு செய்தியை உங்களிடம் பதிவு செய்து நல்லதொரு வாய்ப்புக்கு இதன் உறுதுணையாக இருந்த ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி இத்துணை நேரம் இந்த உரையில் இணைந்துள்ள உங்கள் அத்துணை பேரும் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க்கையில் எல்லா துறைகளிலும் வெற்றியும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் பெற்று வாழ வேண்டும் என வாழ்த்தி நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தற்போது அம்மா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு பதில் வழங்க இருக்கிறார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசி தங்களை அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும்போது அது அனைவருக்கும் பயனுள்ள முறையில் அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவது அன்பராக கவிதா கோமிதராஜன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா இதுதாம்மா எனக்கு கிளீனா புரிஞ்சுது. நம்ம தலையெழுத்து எழுதிக்கிறோம்ட்டு. ஆனா நான் காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறேன். ஆனா எங்க ஊர்ல சித்ராகுப்தர் கோயிலே இருக்குதுமா. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அதுல காலே வைக்க முடியாது, அவ்வளோ கூட்டமா இருக்கும். அதே மாதிரி ஜாதகம் சரியில்லை அப்படின்னாலும் பரிகாரத்துக்கு சித்ராகுப்தர் கோயில்ல செய்வாங்கம்மா. இன்னைக்குதான் நம்ம பாவத்தை நம்மளே எழுதிக்கிறோம் தலையெழுத்து அப்படின்னு ரொம்ப கிளியரா நல்லா சொன்னீங்க. ஒவ்வொரு கருத்தும் இன்னைக்குதான் புரிஞ்சுது. இல்லைன்னா நாங்களும் சித்ராகுப்தர் கோயிலுக்கு கணக்கு எழுதுவாங்க, நம்ம பாவத்தெல்லாம் அவர் தான் எழுதுவாரு. அது வருஷத்துக்கு ஒரு முறை போனா நம்ம பாவம் எல்லாம் கழிஞ்சிடும் அப்படின்ட்டு ஒரு ஐதீகம் அந்த கோயில்ல. அதுல போயிட்டு வருஷத்துக்கு ஒரு முறை சித்ராகுப்தர் கோயிலுக்கு போவாங்கம்மா எல்லாருமே. வாழ்க அம்மா. கோவிலுக்கு செல்றது இருக்கட்டுமா, நீங்க வேற ஏதாவது அம்மா உரையில இருந்து ஏதாவது நீங்க சொல்லுங்கம்மா. அம்மா உரையில இருந்து ஏதாவது உங்களுக்கு கேள்வி கேளுங்கம்மா. நீங்க எப்படி அம்மா சொல்லியிருக்காங்க. தந்தை தாய் வளர்ப்புலதான் ஒரு குழந்தை வளருது, அதோட குணம்தான் இருக்குதுன்றாங்க. அந்த தந்தை தாய் வழியில தான் நாங்களும் வரோம். அப்ப மத்தவங்க வளர்க்கும் போது அது வேறுபடுது இல்லம்மா. மத்தவங்க வளர்ப்புல கூட ஒவ்வொரு வளர்ப்புலயும் வேறுபடுது. அப்போ குணமும் ஒத்து வர மாட்டேங்குதுங்களம்மா. கண்டிப்பா. இப்ப முதல்ல நீங்க சொன்ன அந்த விஷயத்துல இந்த சித்ரகுப்தன் கோயில் அப்படின்றது சுவாமிஜி சொன்ன மாதிரிதான், புரியாத காலத்துல நம்ம நல்வழிப்படுத்துறதுக்காக ஏற்படுத்தின இடம். அதே பாட்டிலேயே சுவாமி சொல்றாங்க, பிராய சித்தம் தேடி நம்ம இப்ப இனி வெளியே தேவையில்லை. கோவிலை நாடி போய் நம்மளுடைய ஜாதகத்தை அங்க வச்சுட்டு வந்துட்டோம்னா எல்லாம் மாறிடும்ன்ற நம்புறோம். நம்பிக்கை நம்மள கொஞ்ச நாள் வழி நடக்குது. அதுக்கப்புறம் திருப்பியும் நம்ம என்ன பண்றோம், பழைய மனநிலைக்கே கஷ்டப்படுறோம். ஆனா நமக்குள்ளேயேதான் விளைவு இருக்குன்றதை புரிஞ்சுட்டு பிராயச்சித்தத்தை நம்ம செயல்களா செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமா நம்மளுடைய செயல்கள்ல இருக்கக்கூடிய விளைவை மாத்திக்க முடியும். அது ஒண்ணு. ரெண்டாவது மத்தவங்க வளர்த்தாங்கன்னா அந்த குணம் குழந்தைக்கு பதியுதான்னு கேக்குறீங்க. நிச்சயமா எல்லாமே பதியும், எல்லாமே பதியும். இப்ப தாய் தந்தையுடைய குணம் அதுகிட்ட சஞ்சிதமா இருந்தா, சஞ்சித கர்மாவா இருக்குன்னா அதுக்கு மேலடுக்கு பதிவா சுற்றி சூழி வளர்க்கிற, பழகிற, தொடர்பு கொள்ற அன்பர்களுடைய செயல்களும் மேலடுக்கு பதிவாக இப்ப இதுகிட்ட பதிஞ்சிட்டு தானே இருக்கும். அப்ப செயல் எதுக்கு வரும் அப்படின்றத நாம எதை பதிய வைக்கணும். அதனாலதான் ரொம்ப பொறுப்புமிக்க சூழல். அதனால அந்த காலத்துல பாத்தீங்கன்னா குருகுல கல்வி, அதுவும் 5 வயதுல இருந்து 7 வயசுக்குள்ள, அதுக்கு மேலதான் கொண்டு போவாங்க. 5 வயசுக்கு மேலதான் வெளி உலகத்துக்கு காமிப்பாங்க குழந்தைய.
முதல் ஒரு ஆண்டுகள் வெளியவே கொண்டு போக மாட்டாங்க. ஆக அந்த சூழல் வந்து பாதுகாப்பானதாக, அரவணைப்பு மிக்கதாக, நல்ல நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற சூழல் இருக்கணும் அப்படின்றதையெல்லாம் ரொம்ப கால்குலேட்டிவா என்னென்னமோ காரணம் சொன்னாங்க. ஆனா உண்மை இதுதான். இதுக்காக தான் அப்படி உருவாக்குனாங்க. அப்ப பொறுப்பு ரொம்ப இருக்கு. அந்த முதல் 7 வருஷம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான காலகட்டம். அதான் அதாவது நம்ம தலையெழுத்து நம்ம தானே, நம்ம கிட்ட தானே இருக்கு. நம்ம கண்டிப்பா அதுதான் நான் கேட்டேன். அதனாலதான் சித்ரா குப்தத்து நான் கேட்டேன். ஏன்னா இங்க மூட நம்பிக்கையா எல்லாரும் நாங்களும் தானே நம்பிட்டு இருந்தோம். இன்னைக்குதான் அது தெளிவே வந்தது. நம்ம பாவத்தை நம்மளே கணக்கு எழுதிக்கிறோம் அப்படின்ட்டு. ஆமா, நம்மளுடைய செயல் மாற்றி திருத்தி செய்யும் பொழுது பாவம் கழிஞ்சு புண்ணியம் கூடிடும். இப்ப நான் செய்யறது என் பசங்களுக்கும் தாக்கு இல்லம்மா. கண்டிப்பா வந்துங்கம்மா. நம்மளுடைய செய்த செயல்களுடைய நம்மளுடைய முன்னோர் யாருன்னு கேட்டா நம்மளுடைய தாய் தந்தை. நம்மளுடைய அடுத்த பிறவி யாரு கேட்டா நம்ம பிள்ளைங்க. ஏன்னா நம்மளுடைய வித்து பதிவு தான் அங்க கடத்தப்பட்டு குழந்தையாக பிறக்குது. அப்ப நாம செய்யற செயல்களோட பதிவு இந்த உடல் கொண்டு நம்மளால அனுபவிக்க முடியலன்னா மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம் எங்க போகும்? நம்மளே இன்னொரு உடலா அதுக்குதான் தயாராகி ரெடியா நம்ம பொண்ணா பையனா இருக்கிறோம், காத்துக்கிட்டு இருக்கிறோம். அதன் மூலமா அனுபவிப்போம். நன்றிங்கம்மா. சரிங்க, சரி. வாழ்க வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. அடுத்ததாக பாண்டி செல்வி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. அம்மா ரொம்ப நல்லா இருந்ததுமா உங்க ஸ்பீச். அம்மா என் கொஸ்டின் என்னன்னா, இப்போ மேல்நிலை தவங்கள் நம்ம செஞ்சுட்டு இருக்கையில சம்வேர் எனக்கு ஒரு ஃபீலிங் நம்ம ஆகினை துரியம்லாம் நல்லா தேர்ச்சி அதுல ஆயிருக்குமா அப்படின்னு இருக்கும். ஸோ இதை சைமல்டேனியஸா நம்ம செய்யலையே இதுவும் செஞ்சுட்டு இருந்தா போதுங்களா, இல்ல நம்மளோட இந்த பேசிக் மெடிடேஷன் ஆகினை துரியம் இதெல்லாம் தனியா அதுக்கு நல்ல தேர்ச்சி பெறணும்னு அவசியம் இருக்காமா? ஆகினை துரியத்துல குறைந்தபட்சம் 1 மாதமாவது நீங்க தேர்ச்சி பெற்ற பிறகுதான் மேல்நிலை தவமே நீங்க கத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமாமா, கண்டிப்பா. அகத்தாய்வு பயிற்சிகள் அப்படின்றது இந்த நிலை. இதுதான் வந்து சிஸ்டம், அதாவது ரூல் வந்து இதுதான். இப்ப WCSE ரூல் என்னன்னா, ஆகினை சாந்தி துரியம் இதெல்லாம் கத்துக்கிட்டு 1 மாத காலம் அவங்க பயிற்சியில இருந்த பிறகு அகத்தாய்வு 1, அதை நல்லா பயிற்சி செஞ்ச பிறகு அகத்தாய்வு 2, அதுக்கப்புறம் அகத்தாய்வு 3. இப்ப இந்த அகத்தாய்வு 1, 2, 3 தான் மேல்நிலை தவங்கள்லாம் நம்ம கத்துக்க போறோம். அப்ப நீங்க இதெல்லாம் கத்து முடிக்கிறதுக்குள்ள 6 மாத காலம் எந்த தவம் வந்தாலும் ஆகினை துரியம் இல்லாம மேல்நிலை தவம் ஒன்னும் இல்லை. ஆக நீங்க அடிப்படையில கத்துக்கிட்ட தவத்துல ஆரம்பிச்சுதான் அடுத்தடுத்த நிலைக்கே உயர்வீங்க. ஆக இதை எப்பொழுதுமே நீங்க விடவே முடியாது. ஒரு துரியாதீத தவம் ஆகினையில ஆரம்பிச்சு சுத்த வெளிக்கு போய் திருப்பியும் துரியத்துல வந்துதான் முடியும். ஒரு 9 மையத்தவம் சாந்தியில மூலாதாரத்துல ஆரம்பிச்சு ஆகினை துரியம் கடந்துதான் பெரிய கமண்டலம் சுத்தவெளி திருப்பி வந்து துரியத்துல. ஆக இதை தவிர்த்து நீங்க விட்டுட்டு நீங்க எந்த தவத்துக்கும் போகவே முடியாது. பஞ்சேந்திரிய தவமா இருந்தாலும் எல்லா புலன்கள் மேலேயும் வச்சுட்டு ஆகினை துரியம் அப்படின்னு தான் சுவாமிஜி முடிப்பாங்க. ஆக இந்த ஆகினையே துரியம் இந்த நிலையை விட்டுட்டு எந்த தவமும் நீங்க செய்ய முடியாது. ஆக உங்க மனசு அப்படி சொல்லுது. ஆனா இந்த நிமிஷமே போதும் அப்படின்னு தான் நல்ல பயிற்சியாளருக்கு இதுல இருக்கக்கூடிய இப்போ நீங்க படிப்படியா வந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா இந்த நிலையே போதும். ஒரு 5 நிமிஷம் அப்படின்றதே போதும். இல்ல உங்களுக்கு அப்படி தோணுது அப்படின்னா நீங்க துரிய தவம் வரியும் கூட பயிற்சி செய்யலாம். தனியா காலையில ஒரு 1/2 மணி நேரம் 10 நிமிஷம் ஆகினை 10 நிமிஷம் துரியம் பயிற்சி செய்யலாம். ஆனா தவங்கள் வடிவமைக்கப்பட்டது எப்படின்னா இந்த முறையில தான். ஓகேம்மா, கிளியரா புரிஞ்சிருச்சுமா. தேங்க்யூமா. அப்புறம் இன்னும் ஒரு சின்ன டிஸ்கஷன்மா. ரீசெண்டா ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து இந்த ஹூ ஓப்பன் அப்பனா ப்ரேயர்னு லைக் ஐ எம் சாரி, தேங்க்யூ இந்த மாதிரி வேர்ட்ஸை சொல்லல நம்மளும் ஹீல் ஆகும், மற்றவங்களையும் ஹீல் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் வந்தது. எனக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம மகரிஷி இதுல என்ன சொல்லியிருக்காங்க இதை பத்தி அப்படிங்கறதுலதான் போச்சு. ஸோ வாழ்த்து வந்து அதுவும் அந்த அந்த ஹீலிங் ப்ராசஸ் நடக்குதுங்களாமா? எனக்கு அந்த ஒரு கம்பேரிசன் தோணுச்சு, அதை இப்போ உங்கள்கிட்ட கேக்குறேன். கண்டிப்பா. இப்போ ஹீலிங் அப்படின்ற இடமே என்ன, எனர்ஜி தானே.
இப்ப ஆமாங்கம்மா. பேசுறோம், வாழ்த்துறோம், நினைக்கிறோம், எல்லாமே ஆற்றல் தான். அந்த ம், சக்தி, ஜீவகாந்த சக்தி உடல்ல இருந்து வெளியேறுது. எப்படி? ஒரு ம். பாசிட்டிவ் வைபோட, இல்லையா? இப்ப அத ஆமாங்கம்மா. வெளிய சொல்றாங்க, நம்ம மனசுக்குள்ள செய்றோம். ஒரு மௌனத்துல உட்கார்ந்து ஒரு ம், நன்மை செய்தவர்களை வாழ்த்துறோம். நம்ம சாரி ம். கேட்க வேண்டியவங்க கிட்ட கேட்டு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி நீங்க நல்லா இருங்கன்னு வாழ்த்துறோம், இல்லையா? ஆமாங்கம்மா. ம், சோ அதுல இருக்க மெக்கானிசம் ஒண்ணுதான். வெளிய இப்ப வந்து ஒவ்வொரு பிராண்டு ஒரு ஒரு மாதிரி அவனோட ப்ராடக்ட காமிப்பான். ஆனா வேலை செய்யறது எப்படி இருக்கும்? உள்ள எல்லாம் ஒரே ம், பேசிக் மெக்கானிசம்ல தான் இயங்கும். பல மாடல்ல ஃபேன்ஸ் இருக்குங்க. ம். பேசிக்கா ஒரு மெக்கானிசம்ல தான் அந்த ஃபேன் வேலை செய்யும். பாக்குறதுக்கு இந்த மாடல் ஃபேன் நல்லா இருக்கு, அந்த கம்பெனி ஃபேன் நல்லா இருக்குன்னு நமக்கு தோணும். என்ன சொல்ல ஆமாம்மா. வரேன்னு புரியுதுங்களா? புரியுதுங்கம்மா, அதான் புரியுதுங்கம்மா. அதான். அப்ப சுவாமிஜி வந்து இத ரொம்ப எளிமையா நீ உட்கார்ந்து இந்த மாதிரி பண்ணுங்க. ஆனா ம். மனசு எப்பவுமே ஒரு மாற்றத்தை விரும்பும் தானே. இல்லம்மா, எத பார்த்தாலும் நான் ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் மகரிஷி என்ன சொல்லியிருக்காங்க தான் நினைக்க ஆமா, தோணுங்கம்மா. இப்படி சொல்லிட்டாங்க. அவர் சொல்லாத, அவர் வந்து தொடாத இடமே இல்லைங்கம்மா. சுவாமிஜி கண்டிப்பாங்க. வந்து ஒரு கம்ப்ளீட், ஒரு ம், முழுமைன்னா அப்படி முழுமை. ம், ஒரு சின்ன லூப் ஹோல் கூட கிடையாது. அது மாதிரி அவர் தொடாத பரிணாமங்களே ம். கிடையாது. கண்டிப்பாம்மா. தேங்க்யூம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. அடுத்ததாக மகேஷ் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க ஐயா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நான் சென்னையில இருந்து பேசுறேன்னா, நான் அருள்நிதி வரைக்கும் முடிச்சிட்டேன். இது இப்பதான் விளக்கம் சிறப்பா இருந்துச்சுமா. அது நம்ம தலையெழுத்து நம்ம தான் எழுதிக்கிறோம் அப்படின்றது நல்ல சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. சரிங்க ஐயா. ஹலோ. சரிங்க சரிங்க சொல்லுங்க. இப்போ சில விஷயம் நான் வந்து சமீப காலமா இது நடக்குதுன்னா, சில விஷயம் ஒழுங்கா பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏதோ ஒரு இதுல வந்து தவறு தவறு வந்து வந்துருது. ம், அதுக்கு விளக்கம் சொன்னாலோ காரணம் சொன்னாலோ ம், ஏற்றுக்காத மாதிரி மத்தவங்க கிட்ட இருந்து வருது. இன்னைக்கு கூட ம், பாத்தீங்கன்னா வந்து என்னால இப்ப அடியெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். எக்ஸசைஸ் பண்ண தவம் பண்ணல. ம். நான் வந்து இன்னைக்கு 9 வயதோ அப்புறமா இப்போ கூட பண்ணலாமா இல்ல அது ஒரு குறிப்பிட்ட டைம் பண்ணணுமா, அதே மாதிரி இது இந்த விளக்கமோ இது ஏன் இந்த மாதிரி தவறு நடுவில் வந்து மாட்டிக்குது. ஆனா வந்து மன்னிப்பு கேட்டாலோ காரணம் சொன்னாலோ ஏற்றுக்க முடியாத மாதிரி இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் ஒரு விளக்கம் வேணுமா? நீங்களே ஹலோ. தானே மிஸ் பண்றீங்க செய்யறத. அவன் மிஸ் பண்றாமா. நீங்களா தான் மிஸ் பண்றீங்க. முதல்ல வந்து சுவாமிஜி சொன்ன வார்த்தைகள்ல குற்ற உணர்ச்சி தேவையில்லை. அதாவது ஐயோ இன்னைக்கு செய்யலையே அப்படின்னு உங்களுக்கு நீங்களே குற்ற உணர்ச்சிக்கு போக தேவையில்லை. குற்ற உணர்ச்சியினால ஒரு திருத்தமும் ஏற்படாது. அது மனசை இன்னும் கொஞ்சம் பலகீனமாகும். அதனால குற்ற உணர்ச்சி தேவையில்லை. அதுக்கு பதில் இதை எப்படி மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். எதனால உங்களால தவம் செய்யறதுக்கு முடியல, இல்ல எதனால எதையாவது ஒண்ணு மிஸ் பண்றீங்க அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கை முறையை நீங்களே யோசிச்சு பாருங்க. காலையில எந்திரிக்கிறது தாமதம் ஆகுதா, குடும்ப சூழல் அப்படி இருக்கா, இல்ல உங்க கையில அப்படி இருக்கா, ராத்திரி தூங்க போற நேரம் தாமதமா போறீங்களா, அப்படி எங்க நீங்க தவற விட்டுறீங்கன்னு பார்த்து அதை நீங்க சரி செஞ்சுக்கிட்டீங்கன்னா மீதி எல்லாம் சரியாயிடுங்க ஐயா. அதனால குற்ற உணர்ச்சிக்குள்ள ஆளாக வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி சரி செய்யணும்ன்றத நோக்கிதான் நம்ம திட்டமிடணும். இப்போ இப்போ கூட 9 இல்ல டைம் கூட செய்யணும்னு இருக்காமா 9 9 மைய தவத்துல இல்ல இப்போ காலையில தான், இப்போ காலையில பண்ணணும் இல்ல சாயந்தரம் பண்ணணும் அந்த மாதிரி கட்டாயம் இருக்கா இல்ல மதியம் கூட பண்ணலாமா? இல்லைங்கய்யா, நீங்க எப்போ வேணாலும் பண்ணலாம். அதாவது இரவு ம் 9 மணிக்கு மேல மேல போற தவங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். சாமி கேட்கிற ம் தவம் என்பது நமக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனோட நாம் ஒன்றி இருப்பது. அதற்கு நேரம் பார்க்க வேண்டுமா அப்படின்னா ஒண்ணும் இல்லை. எப்ப வேணாலும் செய்யலாம், எப்படி எப்ப வேணாலும் செய்யலாம். ஆனா இருக்கக்கூடிய புறச்சூழல்ல இருந்தும் நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாம இரவு நேரங்கள்ல மேல போற தவம் வேண்டாம் அப்படின்னு சொல்றோம். அதை விட இன்னும் முக்கியமா, இரவு ஆமா, முழுதுல. நாம செய்ய வேண்டிய தவத்தின் மூலியமா நம்முடைய அன்றாட நாளை, நம்முடைய நாள் இன்னைக்கு காலையில எந்திரிக்கணும்னா இன்னைக்கு நாள் எனக்கு நல்ல பயனுள்ள வகையில என் உடம்பு ஒத்துழைக்கணும், என் மனசு ஒத்துழைக்கணும் அப்படின்றது தானே நாம ஒவ்வொருத்தரும் விரும்புறோம். அப்ப இந்த நாள் ஆமா. நல்ல நாளாக அமைய காலையில நீங்க இதெல்லாம் செஞ்சிட்டீங்கன்னா இந்த தவ பயிற்சியும் உடல் பயிற்சியும் காயக்கல்பமும் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணும். நாள் முழுக்க நீங்க தூங்க போகிற வரை
அதனால காலையில செய்யறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றோம். அதனால உங்களுக்கு காலையில உங்க திட்டமிடுதல்ல எங்கேயாவது தவறு ஏற்பட்டு உங்களால காலையில செய்ய முடியலன்னா நீங்க மதியமோ மாலையோ செய்யறதுனால ஒரு தப்பும் இல்லை, செய்யலாம். நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா, தேங்க்ஸ்மா. ஹலோ, வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுமா, ஐயாவுக்கு சிக்னல்ல போல இருக்கு, ஏதோ பேசுறாங்க கேட்கல. சரிங்கம்மா. சரி, சரிங்க. வாழ்க வளமுடன். ஐயாவுக்கு தெளிவு கிடைச்சிருக்கும். அடுத்ததாக சபரீஷ் சுந்தர வடிவேல் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. ஆமா, வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா எனக்கு ஒரு டவுட் அம்மா. இப்போ வந்து நம்ம வந்து இந்த உள்ளுணர்வு வந்து நமக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கணும், இல்ல இப்போ நமக்கு நிறைய விஷயங்கள் சிக்கல் நம்ம வரதுக்கு முன்னாடியே நமக்கு சில பேருக்கு ரொம்ப கிளியரா சொல்றாங்கல்ல, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கறதுல அவங்க தீர்க்கமா இருக்காங்க. அது எப்படி அவங்க தவம் பண்றாங்களான்னு தெரியல. பட் நான் வேலையில ஒர்க்ல பாத்திருக்கேன். அதுதான் அதை நம்ம மேம்படுத்திக்கணும்னா அதுக்கு என்ன மாதிரி தவம் பண்ணலாம்? இல்ல நான் நடக்கிறது ஓரளவுக்கு நம்ம கணிக்க முடியல, இதுதான் நடக்க போகுது, பொருளாதாரமா இங்கதான் வேலை, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கம்மா? அதை சொல்லுங்கம்மா. நன்றி. அதுக்கு பேர் என்ன? கவனத்தில் இருத்தல்ங்கய்யா. அது உள்ளுணர்வு அப்படின்னு சொல்றது கவனத்துல இருக்கிறதுன்னு. நமக்கு தவ பயிற்சியே அந்த கவனம் இல்லாம நாம இருக்கிற நாம கவனத்தை பழகுறோம். தவத்துல அப்படியே புருவ மையத்துல இருக்க பழகுறோம், அப்படியே துரியத்துல இருக்க பழகுறோம். சுவாமி சொல்லுவாங்க, இது தவம் இல்ல, இது தியான பயிற்சி, தவ பயிற்சி. இட் இஸ் அன் பிராக்டிஸ். ஆனா நீங்க அதுவா மாறணும், தவமா மாறணும், தியானமா மாறணும், கவனமா மாறணும். இப்ப அந்த கவனம் அப்படின்ற நிலைக்கு நம்ம போயிட்டோம்னா, கவனம் என்பது எந்த நிலையில் கிடைக்கும்னா மனம் அமைதி நிலையில. மனம் அமைதி என்பது அத 13 to 8 நம்ம சொல்ற அந்த அலைச்சுழல் என்பதுதான் அமைதி அலைச்சுழல், நடுமன நிலை. இந்த நிலையில பிராக்டிஸ் எல்லாம் தேவையில்லை. சில பேர் அனுபவங்களே அங்க கொண்டு போய் நிறுத்திடும். அதாவது நம்மள மாதிரி நாம் உட்கார்ந்து அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் அப்படின்லாம் சொல்லி ஒரு 10 நிமிஷம் ஆகினையில 10 நிமிஷம் துரியத்துல அங்க போய் உட்கார்ந்தாலும் வீட்டுல என்ன செய்யலாம், சமையல் என்ன பண்ணலாம், ஆபீஸ், அப்படி என்ற நிலை இல்லாம அனுபவம், வாழ்க்கையில் கிடைத்த அனுபவம் தான் சிறந்த ஆசானுங்க. அவங்க நல்லா அவங்கள அந்த கவனத்திலேயே இருக்க வச்சிருக்காங்க. எல்லாமே பிராக்டிஸ் தான். அப்படி வராத மாதிரி இருக்க நிலையில நமக்கு இந்த தியான பயிற்சிகள் என்ன பண்ணுங்க, நல்லா உட்கார்ந்து முதல்ல ஒரே இடமா உட்கார்ந்து தவம் பிராக்டிஸ் பண்றோம். முதல்ல என்ன பண்றோம், கத்துக்கிட்ட இடத்துல போய் 4 பேர் தவம் செய்யற இடத்துல கூட்டு தவம். ஏன்னா அவங்களுடைய மன அலைச்சூழல் அட்லீஸ்ட் நம்மள அமைதி நிலைக்கு கொண்டு வரும். அதனால தவ மையங்கள்ல போய் தவம் செய்யறோம். இப்படிதான் நம்ம படிப்படியா அந்த கவனத்தை நோக்கி திரும்புறோம். கவனம் நமக்கு கைவர பெற்ற பொழுது உள்ளுக்குள்ள இருக்க இறைவன் பேசுவது எல்லாம் நமக்கு நிச்சயமாக கேட்கும். இப்பொழுதும் பேசுது, நம்ம கவனிக்கிற நிலையில இருந்தா நிச்சயமா இந்த பயிற்சி முறைகள் தொடர்ந்து நம்ம செய்யும் பொழுது கை கொடுக்கும் ஐயா. சரிங்கம்மா, ரொம்ப சிறப்பு. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. அம்மா நீங்க வீடியோ ஆன் பண்ணிக்கலாமேம்மா? நீங்க வீடியோ ஆன் பண்ணாம இருக்கீங்க. வீடியோ ஆன் பண்ணிக்கலாம். ஆமாங்கம்மா. கேள்வி இந்த ஸ்லைடு போட்டாங்க, அதனால வீடியோ தேவையில்லை. இல்ல நீங்க போட்டீங்கன்னா அது வந்துடும். ஓகே. வாழ்க வளமுடன். வந்துருச்சுமா. வாழ்க வளமுடன்மா. அடுத்ததாக செவ்வேல் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா, ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. நம்ம அந்த மேல்பதி கருமையத்துல நம்ம என்னென்ன வழிகள் சொன்னா நம்மளுடைய அந்த பாவனைகளை குறைச்சிக்கலாமா? அடுத்தது நம்ம எல்லாமே இன்டர் கனெக்ட் ஆயிருக்கும்னு சொல்றீங்க. நம்ம எது மூலியமா இன்டர் கனெக்ட் ஆயிருக்குமா? காந்தத்தின் மூலமாக, காந்தம் என்ற காந்தத்தின் ஈவு பெற்ற கருமையத்தின் மூலமாக. அதனாலதான் ஐயா எங்கேயோ யாரோ நினைக்கிறது நம்ம கிட்ட பிரதிபலிக்குது. இங்கே இருந்து நம்மள ஒருத்தர் நினைக்கிறோம், கொஞ்ச நேரத்துல அவங்க நமக்கு போன் செய்யறாங்க, இல்ல நம்ம தொடர்பு கொள்றாங்க, இல்ல நம்மள தேடி வராங்க. எங்கேயோ யாரோ செய்யக்கூடிய தவறு சமுதாய பதிவாக நமக்கு
அத்தனை பேருக்கும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. அதனாலதான் இந்த 5 நிலைகள்ல பதிவாகிறதும் 5 நிலையிலையும் நமக்கு நன்மையோ தீமையோ விளைவாக வந்து கொண்டே இருக்குது அப்படின்றத நாம தொடர்பு படுத்தி பார்க்கும்போது நாம எல்லாம் பிரிஞ்சு இல்ல, தனித்தனி உருவமா ஒவ்வொரு இண்டிவிஜுவலா உடல் அளவுல பிரிஞ்சு நம்ம தனித்தனியா தெரிஞ்சாலும் நாம் மனதால், கருமையத்தால், காந்தத்தால் இணைக்கப்பட்டுத்தான் இருக்கிறோம். அதே மாதிரி நம்ம எந்தெந்த செயல் செஞ்சா நம்மளுடைய வினைகளுக்கு அந்த பிராயச்சித்தம் சொன்னீங்க, அதை நான் இப்ப எதுல நான் கேட்கல உங்களுடைய உரைய. இந்த பிராயச்சித்தம் மேல் பதிவுனா நம்ம என்னென்ன வழிகள் பண்ணா நம்மளுக்கு குறையுமா? பிராயச்சித்தம் அப்படின்றது நம்ம என்ன செயல் செஞ்சிருக்கோம் நமக்கு தெரியுங்க, அதற்கு மாற்று செயலை செய்வது. அதற்கு மாற்றான செயலை ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்கோம், அது சரியில்லை நமக்கு தெரியுது, அப்போ அதுக்கு என்ன திருத்தமான செயலை நம்ம செய்யணுமோ அதை திருத்திக்கிறது. அதாவது இப்போ ஒரு சமையல் பண்றாங்க, கவனம் இல்லாம செய்யறாங்க, கொஞ்சம் கூடுதலா உப்பு போட்டுட்டாங்க. நல்ல சமையல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒருத்தங்க என்ன பண்ணுவாங்க, கூடுதலா உப்பு போட்டா என்ன இதை எப்படி அட்ஜஸ்ட் பண்றது, இவ்வளவு பேர் சாப்பிட வேண்டிய உணவு நம்ம கொஞ்சம் கவனம் குறைவால நம்ம தவறால கெட்டு போச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அந்த கவன நிலைக்கு வந்த உடனேயே அதை ஆல்டர்னேட் பண்ண, அதை சரி சமன்படுத்த தண்ணி சேர்க்கலாமா, இல்ல கூடுதலா காரம் சேர்க்கலாமா. சில பேர் உருளைக்கிழங்கு வேக வச்சதுல போட்டா உருளைக்கிழங்கு உப்பு உறிஞ்சிரும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அப்படி என்ன செஞ்சா அது சரியான தீர்வா பரிகாரமா அமையும் அப்படின்னு செய்த செயலை வைத்து அதற்கு ஏற்ற பரிகாரத்தை தீர்மானிக்க முடியும். அப்ப நாம எந்த தவறு செஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்து அதை சரி செய்வதற்கான வேலையை நாம முயற்சி செய்யணும். 2வது தவம், அதாவது துரிய நிலை தவம் என்பது இந்த நிலையில தவறுகள் செய்யாம நம்மள சரி எது தவறு எது என்பதை எப்பொழுதும் நமக்கு அடையாளப்படுத்தி காமிச்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் உள்ளுணர்வு பேசுது அப்படின்னு ஒரு ஐயா சொன்னாங்கல்ல, அந்த நிலை. இப்ப நம்ம மனம் நடுமனத்தில் நின்று இயங்கும் பொழுது இது சரி இது தவறுன்னு துல்லியமா நமக்கு காமிக்கும். அப்ப நம்ம செய்யக்கூடிய செயல்களே ஒரு திருத்தமான சரியான செயலா இருக்குங்க. ஓகேம்மா, ரொம்ப சிறப்புமா, மிக்க மகிழ்ச்சிமா, வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. வாய்ப்பு கொடுத்து நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. இன்னொரு அன்பர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க, பாலசுப்ரமணியன் அப்படிங்கிற ஐயா. அவங்கள வாழ்க வளமுடன் ஐயா, உங்களுக்கு அன்மியூட் கொடுக்குறோம். பாலசுப்ரமணியன் ஐயா, நீங்க பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் டாக்டர் அம்மா. நான் ரைஸ் பண்ணியிருந்தேன், திடீர்னு கை கீழே இறங்கிருச்சுன்னா என்னன்னு புரியல. ஓகே, நன்றிம்மா. அதாவதுமா, எனக்கு இப்போ அடிக்கடி உடல் நலம் குறைவு ஏற்படுது. அந்த உடல்நடை குறைவுக்கு இப்போ உங்களுடைய செய்தியை கேட்ட பிற்பாடு நம்ம முன்னோர்களோ இல்லை நம்ம காலத்தில் செய்த தவறுகளுக்கு இறைவன் கொடுக்குற தண்டனை தான் வியாதின்னு சொல்றீங்க. அந்த மாதிரி இறைவன் கொடுக்குற தண்டனையை நம்ம மனசார ஏற்றுக்கிட்டு தவம் உடற்பயிற்சி மட்டும் பண்ணிட்டு மருத்துவம் பார்க்காம விட்டுறலாமா அப்படின்னு ஒரு சிந்தனை வருது ஐயா. இதுக்கு என்னன்னு சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க சொன்னதுல ஒரு சரி ஒரு தவறு. ஒண்ணு இறைவன் கொடுத்தது மனசார ஏத்துக்கணும், அது சரி. ஆனா தண்டனை அப்படின்னு சொன்னீங்கல்ல, அது தவறு. அது தண்டனை இல்ல, நம்மளை திருத்தி நம்மளை சரிப்படுத்தி மீண்டும் நாம் சரியாக இயங்குவதற்கான வாய்ப்பு தான் நம்ம உடம்புல வெளிப்படக்கூடிய தொந்தரவு, நோய் எல்லாமே. என்னன்னா அங்க உள்ள அது சரி செய்து கொண்டிருக்கிறது. நமக்குள் இருக்கும் இறைவன் நம்மை சரி செய்து கொண்டிருக்கும் பொழுதுதான் உள்ள இருக்கிறது வெளியேறுது. அந்த வெளியே போகும்போது தொந்தரவா போகுது. ஒரு மலமே உள்ள இருக்குது, வெளியேறும் போது ஒரு தொந்தரவை கொடுத்துதானே வெளியே போகுது. அப்படியே சௌகரியமா நான் டாய்லெட் போயிட்டு வந்தேன், நான் சௌகரியமா யூரின் பாஸ் பண்ணேன், நான் சௌகரியமா சளி வெளியேற்றினேன். யாரும் இல்ல, உள்ள இருக்கிற கழிவு வெளியேறும் பொழுது ஒரு தொந்தரவு கொடுத்துதான் போகும். இந்த தொந்தரவு என்ன சொல்லுது? குணப்படுத்துது. நீங்க சுகமாகி கொண்டிருக்கிறீர்கள், உங்களை குணமாக்கி கொண்டிருக்கு அப்படின்றதுதான் அது தொந்தரவு. அதனால நமக்குள்ள இருக்கிற இறைவன் இந்த தொந்தரவை நீக்கி நம்மை குணப்படுத்துறான். நீங்க உளமாற ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதை ஏத்துக்கிற தாங்கிக்கிற அந்த துன்பத்தை தாங்கிக்கிற சக்தியையும்
அதுவே உங்களுக்கு கொடுக்குது. அதனாலதான் நம்ம தாங்கும் நிலை, நம்ம சுவாமிஜியோட எல்லா பாடங்களையும் பார்க்கும் வரும்போது அன்பும் கருணையில சொல்வாரு சுவாமி, ஒரு மனுஷன் தாங்கக்கூடிய அளவுக்கு தான் துன்பம் வரும், அவன் தாங்க முடியாத நிலைக்கு போனா அந்த தெய்வம் அன்போடும் கருணையோடும் அவனை மயக்க நிலைக்கு கொண்டு போயிடும்னு சொல்லுவாங்க. நம்ம சம்டைம்ஸ் மயக்கத்துக்கு போயிட்டு நமக்கு திருப்பி நினைவு வருதுன்னா அங்க அதிகபட்ச கியூரிங், அதிகபட்ச குணமாக்குதல், அதாவது அந்த வலி தாங்க முடியலன்ற நிலையில மயக்கம் வந்து அந்த சரியாக்க வேண்டியதை செஞ்சுட்டு தாங்கக்கூடிய நிலைக்கு வந்த பிறகுதான் விழிப்பே வரும். ஆக இந்த இறைநிலையோடைய அன்பு, அதனுடைய கருணை எல்லா இடத்துலயும் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதனால தண்டனை இல்லை, அது செய்யக்கூடிய மிக அன்பான செயல் தான் நம்ம கிட்ட நோயாகவும் தொந்தரவாகவும் வெளிப்படுது. அதை புரிஞ்சு ஏத்துக்கும் பொழுது அதை தாங்கி நம்ம குணம் விரைவில் அடைவதற்கான வாய்ப்பையும் அதுவே வழங்குது. நன்றி. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். அம்மா சாட் பாக்ஸ்ல ஒரு ஐயா வந்து கேட்டிருக்காங்க, சினம் தவிர்த்தல் பத்தி கேட்டிருக்காங்க. ஏன்னா சினம் தான் வந்து எல்லா செயல்களையும் நமக்கு தூண்டுது, பாவ செயல்களை அப்படிங்கிற வகையில கேட்டிருக்காங்க. எப்படி வந்து தவிர்க்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி சரிங்கம்மா. அதுவும் ஒரு பழக்கம் தாங்கம்மா, பழக்கப்பதிவு தான். ஆரம்பத்துல அப்படியே சினம் அப்படின்றது ஒரு உணர்வு, அந்த இந்த எல்லாமே உணர்வுகள் தான். நமக்கு உணர்வை உணர்வா கடந்து போயிட்டோம்னா அது வந்து நம்மள பெருசா பாதிப்பு ஏற்படுத்தாது. உணர்வை வந்து நம்ம உணர்ச்சியாக மாற்றும் பொழுது அது போய் எல்லா இடத்திலையும் பதியுது. உணர்வு நிலை வந்து தெய்வம் மாதிரி அப்படியே ஓடிக்கிட்டு இருக்க நதி மாதிரி எல்லா உணர்வையும் வெளிப்படுத்திட்டு போயிட்டே இருக்கும், அங்கேயே நிடிச்சு நிலைக்காது. அதை உணர்ச்சியா மாற்றும் பொழுது பிடிச்சி வச்சு நம்மளுடைய புலன்களில, நம்மளுடைய உயிர் துகள்கள்ல எல்லா இடத்துலையும் பதிய வைக்கிறோம். அப்புறம் பழக்கம் ஆயிடும். அதுவே பழக்கம் ஆகும்போது எல்லாத்துக்கும் கோபம் வரும் மாதிரி நிலைக்கு நாம பழகுறோம். அதாவது சுவாமிஜி வந்து சினம் தவிர்த்தல் அப்படின்ற தலைப்புல இந்த சினம் வந்து எப்படியெல்லாம் ஒரு தொடர் சங்கிலி போல வெளியே இல்லை, நமக்குள்ளேயே அத்தனை பதிவுகளை ஏற்படுத்துது. சேர்ந்தாரை கொல்லி அப்படின்னு சொல்லி நம்மளுடைய திருவள்ளுவர் சொன்ன மாதிரி அது யார்கிட்ட இருக்குதோ அவங்களுக்குதான் மிக அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு நிறைய உண்மைகள் சினம் தவிர்த்தல்ல சுவாமிஜி சொல்லியிருக்காங்க. அப்ப பழக்கம் வேற, நம்ம பெற்றிருக்கக்கூடிய விளக்கம் வேற. பழக்கம்தான் விளக்கத்தை தாண்டி வருவதற்கு எப்பொழுதும் முயற்சி செய்யணும். அந்த நேரத்தில் நமக்கு கவனம் என்ற விழிப்புணர்வு தேவை. இந்த கவனத்தை இந்த தவ பயிற்சிகள் நமக்கு வழங்கி கொண்டே இருக்கிறேன். அப்ப நாம விடாம தவம் செய்ய 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 நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றல், மனதின் ஆற்றல் பெருகி நான் கோபப்பட மாட்டேன், நான் சினவயப்பட மாட்டேன், நம்ம எடுக்கக்கூடிய உறுதியை, அந்த நிலைப்பாட்டை அப்படியே நிலைச்சு நிக்கிறதுக்கான ஆற்றலை மனம் கொடுக்கும். இப்ப மனம் அந்த ஆற்றல் நமக்கு வழங்குவதற்கு தவம் துணை செய்யும். ஆக நம்ம தவம் நாள்தோறும் பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவர் சொன்ன மாதிரி அந்த சினம் தவிர்த்தல் பயிற்சியை நீங்க வந்து அட்டவணை கூட எடுத்துக்கலாம். இவங்க கிட்ட இந்த 4 நாளைக்கு கோவப்படாம இருக்கு, அட்லீஸ்ட் 1 மெம்பர், அந்த யார் அதிகமா யார்கிட்ட அடிக்கடி கோபம் காமிக்கிறீங்களோ அவங்களை எடுத்துக்கிட்டு கோபம் வரும் பொழுது நான் வந்து சுவாமிஜி கிட்ட இது மாதிரி கோவப்பட மாட்டேன்னு சொல்லி ஒரு சங்கல்பம் எடுத்திருக்கேன், எனக்குள்ள இருக்க கருமையத்துக்கிட்ட நான் ஒரு சங்கல்பம் எடுத்திருக்கேன், அதற்கான முயற்சியில் இருக்கேன், அதனால கோபம் பட மாட்டேன், அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கிறேன், அதீதமா உரிமை எடுத்து அவங்க கிட்ட உரிமை அதிகமா எடுத்துக்கிறதுனாலதான் டேக்கன் ஃபார் கிராண்டட் அப்படின்னு எடுத்துக்கிறதுனாலதான் கோவப்படுறோம். ஒண்ணு சொல்றாங்க இல்ல, எங்கெல்லாம் கோவப்படுறோம்னா நம்மளுடைய கோபம் எங்க செல்லுபடி ஆகுதோ அங்கதான் கோவப்படுறோம். நம்மளை விட பவர்ஃபுல், அதாவது அதிகாரத்துல, ஆட்சியில, உடல் வலிமையில இருக்கவங்கிட்ட நம்ம கோபம் செலுத்துவோம்னா இல்ல, நமக்கு தான் பாதிப்பு வரும்னு அடக்கிக்கிட்டு வந்துடுறோம். எளிமையா யார்கிட்ட செல்லுபடி ஆகுதோ அங்க அனுப்புறோம், அது தவறு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்மளுடைய சமபலம் கொண்டவங்க கிட்ட தானே நம்ம மோதணும். அப்ப நம்மளோட பலகீனமானவங்க கிட்ட கொண்டு போய் நம்மளுடைய கோபத்தை காமிக்கிறோம், அது தவறு. இதையெல்லாம் கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கிட்டு நம்ம பிராக்டிஸ் பண்ண தவத்தில் நம்மளுடைய உறுதியை ஏற்றிக்கொள்ள நாள்தோறும் நம்ம வந்து சினம் தவிர்க்க நிச்சயமாக நம்மளால முடியும். அதுல இருந்து வெளிவரவும் முடியும். பாதிப்புகள் யார் சினத்தை அதிகமா வெளிப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு தான் அதிக பாதிப்பு. சினத்தினால ஒரு லாபமும் இல்லை, எனக்கு நஷ்டம்தான்ற உண்மை வேற நமக்கு புரிஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயமாக வெளிவர முடியும்.
நன்றி அம்மா, நன்றி அம்மா. இந்த அன்பருக்கு வந்து தெளிவு கிடைத்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு அன்பர் வந்து சேட் பாக்ஸ்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணாமே அன்பர்கள் கேள்வி கேட்கிறாங்க. அது கேட்டுட்டு இன்னொருத்தவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு அம்மா கேட்டிருக்காங்க. வந்து கணவர் வந்து ரொம்ப வந்து ஹர்ட்டிங் வேர்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவுதான் வந்து பொறுமையா இருந்தாலும் அது வந்து மெடிடேஷன்லாம் பண்ணி எவ்வளவு இது பண்ணாலும் அது வந்து கொஞ்சம் ஹர்ட்டிங்கா இருக்குது. அது வந்து என்ன செய்யறது, எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்கம்மா, சரிங்கம்மா. அதாவது இந்த கேள்விக்கு வந்து நம்ம படிச்சதுல இருந்து பதில் சொல்றது ரொம்ப ஈஸி. சாமிஜி சொன்ன மாதிரி அவரவர் கருமையம் தான் அவரவர் வாழ்க்கை துணையை தேடிக்கொள்கிறது. நம்மளுடைய பதிவுகளை வெளிப்படுத்த, சரி செஞ்சுக்க, போக்கிக்க நம்மளுடைய வாழ்க்கை துணை அமைது, ஜாடிக்கேத்த மூடி, இப்படி எல்லாம் வந்து படிச்சதை நான் அப்படியே சொல்றது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. ஏன்னா அந்த பாதிப்புக்குள்ள நான் இல்லை அப்படின்னால பேசுறது ஈஸி. அந்த சூழல் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு வலியும் வேதனையுமாக இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும். அதனால இந்த பதில் வந்து நான் சொல்லக்கூடிய எல்லா பதிலும் வந்து அவங்களுக்கு தீர்வா அமையாது. ஆனா அவங்க தீர்வுக்கு வழிகாட்டுதலா வேணா அமையலாம். அந்த மாதிரியான வழிகாட்டுதல தான் சுவாமி சொல்றாங்க. ஒண்ணு ஏத்துக்கிறது, புரிஞ்சு ஏத்துக்கங்க, அக்செப்ட் இட் வித் அண்டர்ஸ்டாண்டிங். அது ஏன் நடக்குது, எதுக்காக அப்படியான சூழல் நமக்கு அமைஞ்சிருக்கு, ஏன் இந்த மாதிரியான துன்பம் நமக்கு மட்டும் ஏற்படுது அப்படின்றத புரிஞ்சுக்கங்க. என்ன புரிஞ்சுக்கிறோம், செயல் விளைவு தான், கருமைய பதிவுகள் தான் அப்படின்ற ஒரு உண்மையை புரிஞ்சுக்கலாம். இப்போ இதனுடைய புரிஞ்சு ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன திருத்தம் செய்யலாம்ன்றத நோக்கி நம்ம போகும்பொழுது நீங்க முயற்சிக்கிறீங்க, அதாவது வாழ்த்துதல முயற்சிக்கிறீங்க. ஆனா முயற்சிக்கான பலன் உடனே கிடைக்கணும்னு எதிர்பார்க்கிறோம்ல. சுவாமி தான் சொல்றாங்கல்ல, செயலை செய்பவன் மனிதன், விளைவாக நிற்பவன் கடவுள் இறைவன் அப்படின்னு. அவன் அந்த விளைவை எப்ப தருவான், எப்படி தருவான் அப்படின்றது நமக்கு தெரியாது. அப்ப காத்திருத்தலுக்கு எல்லை இருக்கானா, எல்லை இல்லை என்பதுதான் அவருடைய பதில். அதைத்தான் பதிலா சொல்றாரு. எல்லையற்ற இறைநிலை போல் பொறுமை எல்லையற்றது அப்படின்றதுதான் வேதாத்ரி மகரிஷியோட பதில். அப்ப நாம அந்த இறைநிலை மாதிரி பொறுமையே அப்படி எல்லையே கால வரையறைக்குள்ள கொண்டு வராம நம்ம பொறுமை காப்பது நல்லது. அப்போ எந்த இடத்துல நமக்கு இந்த துன்பம் விளைவிக்கிற செயல் வருதுன்றத அனுபவத்துல புரிஞ்சுக்கிட்டு அந்த செயலை தவிர்ப்பது, அந்த சூழலை தவிர்ப்பது, அதுல இருந்து வெளிவர பார்ப்பது அப்படின்றத நம்ம முயற்சி செஞ்சோம்னா பாதிப்புல இருந்து குறையலாம். அப்புறம் படிப்படியா பாதிப்புல இருந்து வெளியேறலாம். நிச்சயமாக சூழல் மாறும். எல்லாம் உள்ள அருட்பேராற்றல் நிச்சயமாக நல்ல ஒரு இணக்கமான சூழலை உங்களுக்கும் உங்கள் அன்பு குடும்பத்திற்கும் ஏற்படுத்தி நல்ல நிறைவு, மகிழ்ச்சி, வெற்றி எல்லாம் உங்கள் வசமாக துணை புரியட்டும். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அந்த அன்பருக்கு வந்து தெளிவு கிடைச்சிருக்கும். அதே மாதிரியான ஒரு கேள்வியை தான் இன்னொருத்தவங்களுக்கு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கும் இதே ஒரு பதிலா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல யாரும் வருத்தம் கொள்ள வேண்டாம். அந்த பதிவு வந்துடுச்சு அப்படின்னு நிறைய பேர் அதனாலே திரும்ப கவலைப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. இது கேட்கற இந்த விளக்கத்தை கேட்கறதுனாலே திரும்ப திரும்ப அதே வந்து நம்ம கவலைப்படுறோம். தீர்வும் சுவாமிஜி சொன்னதை சொல்லியிருக்காங்க. தீர்வுகளை நம்ம கடைபிடிக்கும் பொழுது அது நிச்சயமாக நம்மள வந்து துன்பமில்லாமல் அப்படியே கைப்பிடிச்சு கூடவே டிராவல் பண்ணி அழகா கிராஸ் பண்றதுக்கு அது பொறுமை இல்லாதனால திரும்ப எதிர்வினை ஆட்டதுனாலே அவங்களுக்கு வந்து துன்பம் வருது அப்படிங்கிறது தான் விஷயமா. அதுதான் நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அடுத்ததாக கலைமதி மோகன சுந்தரம் ஐயா வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. கலைமதி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. சொல்லுங்கம்மா. அம்மா நீங்க ஞானேந்திரியம் சொன்னீங்களம்மா, அது எப்படிமா பிரிக்கிறது? கை கால் வந்து கர்ம இயந்திரம், ஞான இயந்திரம் என்னென்ன உறுப்புகள்மா? கண்ணு, தோல், நாக்கு, மூக்கு, கண், காது, இவைதான் வந்து வாழ்க்கையில நமக்கு ஞானத்தை பெற்று தருது. இவைகள் மூலமாக பெறக்கூடிய அனுபவத்துல நம்ம அளவு முறை மீறி புலன் இன்பத்துல மாட்டிக்கிறோம் இல்லையா? சாப்பாடு இப்ப கண்ணு, காது சரிங்கம்மா. தோல் எப்படிமா நம்மளுக்கு ஞானத்தை கொடுக்குது? தோலின் மூலமாக, ஸ்பரிசத்தின் மூலமாக பெறக்கூடிய இன்பங்கள் சின்ன குழந்தையிலிருந்து வயது முதிர்ந்தவர்கள் வரை எத்தனை இருக்கு இல்லையா? ஒரு நல்ல புடவை உங்க தோலை தொட்டு தொலை போகுது, நல்ல காற்று உங்க தோலை வருடி விட்டுட்டு போகுது,
இல்லையா? ஒரு நல்ல மனிதர் உங்களை கட்டி பிடிக்கிறாங்க, கை குடுக்குறாங்க, தோளோடு தோல் அணைக்கிறாங்க, சேர்த்து அணைக்கிறாங்க. அதனால அது நல்லா இருக்குன்ட்டு அப்படியே இருக்க முடியுமா? எல்லாம் சில நிமிடங்கள், சில வினாடிகள் தான். அந்த அனுபவத்துல நீங்க போய் அதிகமா அது பிடிச்சிருக்குன்னு அதுலயே சிக்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு துன்பத்தை கொடுக்கும் இல்லையா? எதுவுமே அளவு முறை மீறி மாற இன்பத்தின் மறுபெயராம் துன்பமாம் சாமிஜி பாடல். ஆகவே அளவு முறை மீறி மீறி போச்சுன்னா எது இவ்வளவு நேரம் இன்பமா இருந்துச்சோ அதுவே துன்பமாக மாறிவிடும். அப்படிதான் இந்த புலன்கள், தோல், நாக்கு, மூக்கு, கண், காது இவற்றின் வழியாக நம்ம பெறக்கூடிய அனுபவங்கள் நம் மனசா மாறுது. மனசுல போய் நம்ம மனசின் அனுபவமா மாறுது. அப்ப இதுல நம்ம கவனமா இருக்கணும். ஞானேந்திரியங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கர்மேந்திரியங்கள் இதுல வராதுங்களாமா? கை, கால். அகைன் இந்த மனசுல இந்த இன்பங்கள்லாம் உருவாகி ஒரு அனுபவத்தை வச்சிருக்கோம்ல. அப்ப இந்த மனசு சொல்லுது, இதை செய்ய, இங்க போ, இங்க போனா இதை கிடைக்கும், இது போனா, அதாவது சினிமா தியேட்டர் போய் சினிமா பார்க்கணும் இல்லைங்களா? அந்த புலன் அனுபவத்தை பெறுவதற்கு அங்கே போனா இந்த தொழிற்கதிவுகள் நமக்கு உதவி செய்யும். இதுல கர்மேந்திரங்கள் இதுல சேராது, ஞானம் அதுக்கு கிடையாதுன்றீங்களாமா? இல்லைங்கம்மா, அதுவும் நம்மளுடைய பதிவுகளுக்கு செய்யுது. ஆனா அது ஜஸ்ட் வேலை செய்யக்கூடிய வேலைக்காரன். இந்த மனசு சொல்ற வேலையை எக்ஸிக்யூட் பண்ணோம். அது செய்யாதன்னா செய்யாம நம்ம கைய கால வச்சுட்டு சும்மா இருக்கலாம். ஆனா இந்த கண்ணு, காது, மூக்கு, வாய் இருக்குல்ல, அது சும்மா இருக்காதுங்க. ஓ சரி சரி சரி, சரிங்க. அதனாலதான் அதன் மேல தவம். சுவாமி பஞ்சேந்திரிய தவத்துல கைய கால வச்சுட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். கம்முன்னு ஒரு இடத்துல உட்காரு, செய்யாத, பண்ணாத அப்படின்னு கைய வச்சுட்டு நம்மளால இருக்க முடியும். இதெல்லாம் தான் இயங்கி நரம்பு மண்டலம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு நம்ம நரம்பு மண்டலத்தையே பிரிக்கிறாங்கல்ல. அதன் மூலமா இந்த நரம்பு மண்டலங்கள் வேலை செய்யற விதத்துல பார்க்கும்பொழுது இதெல்லாம் சொல்ற வேலையை செய்யும். வேணான்னா கம்முன்னு இருக்க முடியும். தானியங்கி நரம்பு மண்டலத்துல வேலை செய்யறதெல்லாம் தன் போக்குல எந்த கண்ட்ரோல் இல்லாம வேலை செய்யும். மனசு அப்படின்றாலும் அது மாதிரிதான். அதுவா நீங்க அதுக்கு எந்த கடிவாளமும் போட்டு நிறுத்த முடியாது, வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த மனசை உருவாக்குறதுக்கு உதவி செய்யக்கூடிய புலன்களாக இந்த 5 புலன்கள் தொடர்ந்து உதவி செய்யும். மனம் அப்படின்ற தன்மையை உருவாக்குறதுக்கு. அதனால இங்க இது மேல, இந்த புலன்கள் மேல நம்ம மனம் செலுத்தி தவம் ஏற்ற ஏற்ற மனம் செம்மைப்படும். அதுதான் அங்க இருக்கக்கூடிய டெக்னிக்ல இது மேல இந்த புலனை ஞானேந்திரியங்கள் சொல்றாங்க. இதன் மேல தவம் செய்யக்கூடிய ஒரு தவத்தையும் சுவாமிஜி இயற்றி வடிவமைச்சிருக்காங்க. ரொம்ப நன்றிங்கம்மா, விளக்கம் ரொம்ப நன்றிங்கம்மா. ஆமா, இன்னொரு கேள்விங்கம்மா. இப்ப நம்ம செய்யறோம் இல்லம்மா, எண்ணங்களுக்கு தகுந்த போல ஒவ்வொரு செயலுக்கும் ஒரே செயல், ஆனா எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி பலன் மாறுபடுமாமா? கண்டிப்பா. நோக்கம், நம்ம நோக்கம் என்ன நோக்கம் இருக்கு இல்லையா? இப்ப நம்ம சமைக்கிறோம், இத சாப்பிடுறவங்க ரொம்ப நல்லா இருக்கணும், இது நல்லா சத்தா மாறணும் அப்படின்ற எண்ணத்தோட சமைக்கிறோம். அட டெய்லி சமைக்கிறோம், இதே வேலையா போச்சு, நமக்கு ஒரு நாள் கூட ஓய்வு இல்லை இப்படின்ற எண்ணத்தோட சமைக்கிறோம் இல்லையா? அப்ப நோக்கம் மாறுபடுது இல்ல. ஒரு செயல்தான், அதனுடைய நோக்கம் அப்படி மாறுது இல்ல. அந்த நோக்கத்துக்கு ஏற்ப தன்மை அந்த பொருள்ல மாறும், அதனுடைய விளைவுல மாறும். நான் ஒரு கதை படிச்சேம்மா. அதாவது ஒரு குழந்தை கையால அரிசி போட சொல்றாங்க ஒரு பேரண்ட், இன்னொரு பேரண்ட்டும் அதே பார்த்து செய்யறாங்க. ஆனா முன்னாடி செய்யறவங்களை விட பின்னாடி செய்யறவங்களுக்கு பலன் அதிகம். ஏன்னா அவங்க தான் குழந்தைக்கு அந்த புண்ணியம் சேரணும்னு நினைச்சாங்க. முதல்ல இருக்கவங்க சின்ன கையா இருக்கிறதுனால அரிசி கம்மியா போகும் அப்படின்னு நினைச்சு போட்டதுன்னா, அப்படி ஒரு கதை படிச்சோமா. அதுதான் இப்ப நீங்க எண்ணங்கள் பத்தி சொல்லும் போது அது ஞாபகம் வச்சுமா. அப்ப எண்ணத்துக்கு எனக்கு தெரிந்த மாதிரி நம்மளுக்கு பலனும் மாறுபடும். கண்டிப்பா நல்ல எண்ணத்தோட செய்யும் போது அதே செயலுக்கு நிறைய பலன் இருக்கு. ஆமா ஆமா. அந்த 2வது குழந்தைக்கு கூட நோக்கம் பாருங்களேன், அந்த குழந்தைக்கு புண்ணியம் வரணும் அப்படின்ட்டு அத கூட எதிர்பார்க்காம நம்ம குழந்தைக்கு ஒரு நல்ல பழக்கத்தை கத்து தரோம், பிறருக்கு உதவுதல் அப்படின்ற ஒரு பண்பை கத்து தரோம் அப்படின்ற ஒரு நோக்கம் வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் சிறப்பான பலன் இருக்கும். ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. நீங்க சொல்ற ஒவ்வொரு பதிலுமே ஒவ்வொருத்தவங்களுக்குமே ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப திருப்தியா இருக்குமா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
நன்றி அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்ததாக கீதா சுரேஷ் அம்மா அவர்கள் அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்கம்மா. அம்மா, இப்போ எங்க வீட்டுல டிவி 7-8 இயர்ஸ் நாங்க பார்க்க மாட்டோம், டிவியே இல்ல. சரி. இப்போ ஆனா இப்போ அப்டேட் ஆகுறதுக்கு இப்போ யூடியூப்ல அதெல்லாம் நாங்க பாக்குறோம் இல்லையா, அப்போ ஒரு ஈவெண்ட்ஸ் வரும். இப்போ என்னன்னா என்னன்னா கேர்ள்ஸ்க்கு எப்படி சீட் பண்றாங்கோ, இல்லைன்னா மர்டர் பண்ணிடுவாங்க, என்ன நியூஸ் அப்டேட் பண்ணப்போ அதெல்லாம் வரோமா, அதெல்லாம் நாங்க பார்த்து அப்டேட் ஆகுறதுக்கு பார்த்தாவும் அது ஒரு பதவி, அவங்களோட பதவி எங்களுக்கு வருமாமா, பார்க்க கூடாதா? ஆமா, இந்த மாதிரி நமக்கு தேவையில்லாதது எதுக்கு பார்க்கணும்? ஏதோ எல்லாமே இப்ப வந்து இந்த பிரபஞ்ச காந்த காலத்துல இருக்கு. நமக்கு எது தேவையோ அதை மட்டும் நம்ம பார்த்தா போதும்ல, அதை டியூன் பண்ணா போதும்ல. எல்லா செய்திகளும் நன்மை தீமை எல்லாம் தான் இறஞ்சி நம்மளை சுத்தி இருக்குது. நம்ம ஒரு ஸ்டேஷனை டியூன் பண்ற மாதிரிதான். ஒரு சேனல் நமக்கு வேணும்னா அந்த சேனலுக்கு கரெக்டா அது எந்த அலைவரிசையில வருதோ அதை டியூன் பண்ணாதான் அந்த அலைவரிசையில இருக்கிறத நாம வாங்க முடியும் இல்லையா? நமக்கு எது தேவையோ அதை வாங்கி நம்ம வச்சுக்கலாம்ல. தேவையில்லாதது இப்ப நீங்க போனீங்கன்னா, இப்ப யூடியூப்லயோ ஃபேஸ்புக்லயோ ஏதோ போனீங்கன்னா, நீங்க ஒன்ன தேடி போவீங்க, அவங்க ஒரு 10 புஷ் பண்ணுவாங்க நம்ம மேல. நம்ம பார்க்க விரும்பாதது கூட நம்ம முன்னாடி வரும். நாம அதால ஈர்க்கப்பட்டு தேவையில்லாத ஒரு செய்தியை பார்ப்போம். அது எங்க போகும்? நம்ம கர்மாயத்துக்குள்ளதான். அங்க போய் உங்களுக்கு தேவையில்லாத பயத்தை, தேவையில்லாத நம்பிக்கையின்மையை, தேவையில்லாத அச்சத்தை, நிறைய தேவையில்லாத விஷயங்களை இது நம்மளுடைய காந்தத்தை செலவழிச்சு நமக்கு உருவாக்கி கொடுக்கும். நீங்க அதாலெல்லாம் ஈர்க்கப்படாம தேவையில்லாதத வேண்டாம், இந்த தேவையில்லாததை பாக்குறதுதான் நெகட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. நெகட்டிவ் அப்படின்னா நாம கெட்டது பேசுறது, கெட்டது செய்யறது இல்ல. நமக்கு தேவையில்லாததுக்கு நம்மளுடைய எனர்ஜியை, நம்மளுடைய நேரத்தை செலவு பண்றதுதான் நமக்கு நெகட்டிவ். அப்போ இதை தேவையில்லாததெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம் தான். இப்போ டிவி இல்லை, ஆனா நம்ம கையில இருக்க அலைபேசி வழியாகவே யூடியூப் சேனல்ஸ் மூலியமாவே எல்லாமே வருது அப்படின்னா அதையெல்லாம் கூட தவிர்ப்பது நல்லது தானே. வாழ்க வளமுடன் அம்மா. கீதா சுரேஷ் மியூட் ஆயிடுச்சுமா உங்களுக்கு? தேங்க்யூ. கேக்குதா? சரிங்க, ரொம்ப நல்லா ஆன்சர் கொடுத்தீங்கம்மா, தேங்க்யூ சோ மச். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மீஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அம்மா. தேங்க்யூ அம்மா. சான்ஸ் கொடுத்திருந்துக்கும் நன்றி அம்மா, உங்களுக்கும் தேங்க்யூ அம்மா. நன்றி அம்மா, நன்றி அம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அம்மா. சிறப்பா இருந்ததம்மா. அனைத்து கேள்விகளும் நிறைவு செய்தாச்சு. இதோடு நிறைவு செய்துக்கலாங்கம்மா. சரிங்கம்மா, நன்றிங்கம்மா, ரொம்ப ரொம்ப நன்றி. பின்புலத்தில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்றி. ஐடி டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா, நன்றி அம்மா. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே